பெரிய பேர் வர வரைக்கும் கவுண்டமணி செந்தில் சார் தான் எனக்கு. இந்த நேரத்தில் தான் வடிவேல் வந்து ஒரு 4-5 சீன் இருந்தால் போதும் உங்க படத்தில். பணக்காரன் இப்படி, ஏழை இப்படி, நாய் எப்படி கொலைக்கும், நாயே கொலைக்கிறதே 4 நாள் கொலைச்சு காமிச்சான். ரெட்ரோ ஷோ வித் ரமேஷ் கண்ணா featuring வி சேகர். டைட்டில் ஸ்பான்சர் சென்னை செல்ஸ், ஆச்சி கொழுக்கட்டை மாவு, மிஸ்டர் கோல்ட். பவர்ட் பை மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். டெய்லி டேஸ்ட் த டெய்லி. சினிமால டேக்கப் ஆயிட்டாக்கா நம்மள கடவுளாக்கிடுவாங்க. ரஜினி ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு தெரியுமா? ரஜினி பிளான் பண்ணிட்டாரா? அப்புறம் வேற யாரெல்லாம் இருக்கீங்க? டி ராஜேந்திரன் இண்டஸ்ட்ரியே சேமான்னு நினைக்கிறேன் தெரியல. நல்ல கதைகள்லாம் வச்சிருந்தேன், ஃபேமிலி கதை அதெல்லாம். எனக்கு இவனுக்கு மேலும் கோவம் வந்ததால கதையை மாற்றி நல்லவனா நடிச்ச முறை நல்லவனும் இல்ல, கெட்டவனா நடிச்சவெல்லாம் கெட்டவன் கிடையாது. கவுண்டமணி செந்தில் மறக்க கூடாது. சின்ன கவுண்டர் 40 லட்சம் சம்பளம் கேட்கறாங்க, எனக்கு வெறும் 5 லட்சத்துக்கு சம்பளம். 40 நாள் கால்ச்சிட்டு அவங்க கிட்ட ஒரு 30 நாள் கால்ச்சிட்டுக்கு 40 ரூபாய் கேட்பாங்க. சார் இங்க யார் சார் ஹீரோ அப்படின்னு கேட்கறாரு அவர். ரஜினி. அங்க யாரு? ஒன்னா இருக்கிறதுக்குள்ள நான் தான் ஹீரோ. ரஜினி கேரக்டர் எங்கிட்ட கொடுங்க, அதே 5 ரூபாய் வாங்கி நடிக்கிறேன். பெரிய ஆளுக்கு எப்படி, சின்ன ஆளுக்கு எப்படி, ஏன் நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்? இந்த கராதாரம் தெரிஞ்சவர் கவுண்டமணி செந்தில் 2 பேரும். ஒரு பெரிய பேர் வர வரைக்கும் கவுண்டமணி செந்தில் சார் தான் எனக்கு. இந்த நேரத்தில் தான் வடிவேல் வந்து ஒரு 4-5 சீன் இருந்தால் போதும் உங்க படத்தில். பணக்காரன் இப்படி, ஏழை இப்படி, நாய் எப்படி கொலைக்கும், நாயே கொலைக்கிறதே 4 நாள் கொலைச்சு காமிச்சான். எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சது, இவன் நல்ல ஒரு கருப்பு நாகேஷ் மாதிரி வருவான். நல்லா ஓடின உடனே முதல்ல கவுண்டமணி சரலான்னு இருந்தது, அப்புறம் செந்தில் சரலான்னு இருந்தது, வடிவேல் சரலா நடிக்கிறேன்னா போனா அப்புறம் ஏதோ விஜயகாந்த் சார் தேவையில்லாம பழிச்சுக்கிட்டான். இப்போ இயக்குநர்கள் வந்து நிறைய பேர் இயக்குநர்கள் வந்திருக்காங்க சார், அரசியல் சம்பந்தமா பேசுறாங்க. அப்போ மக்களுக்கு அவங்க படம் ஒரு தனி சமூக படம் மாதிரி ஆயிடுது. இப்போ நானே ஒன்னா இருக்கிறதுக்குன்னு படம் பண்ணேன். நான் ஓப்பனஸ் சொல்றேன், நான் எடுக்கும்போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எடுத்தல, திரும்ப ஊருக்குள்ள போகும்போது ஊர்ல எனக்கு நான் தடை போட்டான். சீரியல்லாம் இல்லைன்னா நம்மளெல்லாம் வந்து எவ்வளோ சம்பளம்னு சொல்ல முடியாது. 1000 கோடி சம்பாதிச்சிக்கலாம். இப்போ கூட சமீபத்தில் ஒரு பாட்டு, இது இளையராஜா பாட்டு, ஒரு பாட்டை யூஸ் பண்ணிடுறாங்க. ஒன்று இளையராஜா சார் கேஸ் போட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு. நீ 400 கோடி படத்தை வந்து வியாபாரம் பண்ற, அப்போ நீ அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொடுக்கலாம், சொல்லணும்ல. நான் ஆரம்பத்தில் சினிமா விரும்பி அதிகமாக பார்த்தேன். அதுக்கப்புறம் குடும்ப சூழல், நம்ம ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது பணம் சம்பாதிக்கணும்னு சென்னைக்கு வந்துட்டோம். எந்த சினிமாவுக்கு ஒரு பவர் இருக்கோ அந்த சினிமாவுக்கே போகுமே. ஏகப்பட்ட புத்தகம் படிச்சிருப்பேன். பாருங்களேன், இதெல்லாம் கொஞ்சம் மேல வந்து 1 லட்சம் புக் இருக்குது மாடியில. அது இருந்ததுனால தான் நான் உள்ள வந்தேன். நாமளும் ஃப்ரெண்ட் ஆனோம், பெரிய பெரிய கலாட்டெல்லாம் பண்ணோம் இல்லையா? கலைஞரும் வந்து சிஎம்மா இருப்பார், திரும்பி பார்ப்பாரு, ஜெயலலிதாமா வந்து திரும்பி பார்ப்பாரு. எவ்வளவு கூட அந்த சினிமாவில் ஒரு குரூப் மிரட்டுறாங்க. வணக்கம். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம சந்திக்கிற ஒரு இயக்குனர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன், இப்படி பெரிய பெரிய படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் சாதாரண ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு பெரிய ஹிட் அடித்து அந்த படத்துக்கு டஃப் கொடுக்குற ஒரு டைரக்டர் அவர். அது மட்டும் இல்லை, சிவப்பு சிந்தனையாளர், முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் இயக்குனர் வி சேகர் சார் தான். வணக்கம் சார். வணக்கம் ரமேஷ். எங்கள் யூனியனில் ஒரு கரெக்டான அட்வைசர். பெரிய பிரச்சனை வரும், ஒன்று செல்லுமணியா சார் ஆகட்டும், யாரும் பாரதிராஜா ஆகட்டும், பாலச்சந்திரன் ஆகட்டும், ஒன்று இவரை கூப்பிட்டு தான் கேட்பார், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம். இவர் ரொம்ப சாஃப்டாக அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிவிடுவார். உங்கள் படங்கள் எல்லாம் உங்களுடைய அந்த சித்தாந்தம், சிவப்பு சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பற்றி வெளிப்படுற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுருவீங்க. ஜெய்சங்கர் சார் சிவப்பு துண்டு போட்டு வருவார், இல்லைன்னா ராஜேஷ் சார் வருவார். அந்த கருத்துக்களை அதில் படத்தில் சொல்கிறீங்க. அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது, சமூக சிந்தனை உங்களுக்கு இருக்குது. அதனால் அந்த சினிமாவில் புகுத்துனீங்க. ஆனால் ஒரு காமெடி படமாக எடுக்கும்போது எதுக்கு 3 பேராக கரெக்டாக எல்லா படத்துலையும் 3 பேர் வைப்பீங்க. கரெக்டாக அந்த 3 பேர் வச்சா கதை போகும். அவங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். இப்போ வடிவேல் ஒரு தண்ணி அடிக்கிறா இருப்பார், ஆனால் அவர் திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க. அப்படி ஒரு கேரக்டர் வைப்பீங்களா? அந்த ஐடியா எப்படி வந்து ஒரு 3 பேராக வைக்கணும், இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஐடியா. நான் வந்து நீங்களே ஹீரோன்னு படம் எடுத்தேன். அதை பற்றி தனி கேள்வி இருக்குது. ஏன்னா ஹீரோஸை நம்பி தான் டைரக்டர்லாம் உள்ளே வராங்க. இப்போ இருக்கிற டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் தான். இப்போ நிலைமை அப்படி தான் சார். ஹீரோ கிட்ட போய் முதல்ல கதை ஓகே பண்ணணும், அப்புறம் தான் ப்ரொடியூசர்கிட்ட போகணும். முன்னெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை பண்ணலாம், சௌத்ரி கிட்ட கதை சொன்னோம்னா அவர் ஹீரோ பிடிச்சி கொடுத்துருவாரு. இப்போ அப்படி இல்லை, ஹீரோ கிட்ட கதை சொல்லணும். அப்போ அந்த காலத்திலேயே ஹீரோக்கள் ஒன்றும் பெரிய இல்லைடா, நீங்களும் ஹீரோதான்னு ஒரு படம் எடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ உங்களுக்கு பயம் இல்லையா? என்னால் நம்ம ஹீரோக்களை எடுத்து ஒரு படம் எடுக்கிறோமே, அது நம்ம சினிமா வாழ்க்கையை பாதிக்காதா அப்படி என்ன வராது மனசில்? நீ ஒரு எழுத்தாளர், இயக்குனர், அதனால இந்த விஷயத்தை நீ ஒத்துக்குவேன். ஏன் ஒத்துக்குவேன்? நான் நடிகராக ஒத்துக்க மாட்டேன், ஆமாம், இயக்குனராக ஒத்துக்குவேன். நான் வந்தேன்ல, அசிஸ்டண்ட் ஆகிட்டு டைரக்டர் ஆனல. டைரக்டர் ஆகும்போது அரசன் ஒரு தம்பி வந்து கங்கை சார்கிட்ட வந்து அசோசியேட் டைரக்டர் இருந்தார். சரி, அவர் வந்தார், இடையில பார்த்தார்.
நீ பாக்கியராஜ் சார்ட்ட அசோசியேட்டா, நான் எங்க சின்ன ராசா இது நம்மால 2 படத்துல தான் வேலை செய்தேன், அதுக்குள்ளே டைரக்டர் ஆயிட்டேன் நான். சரி. ஏன்னா பாண்டியராஜனும் பார்த்திபனும் ஏற்கனவே டேக்கப் ஆயிட்டாங்க. அதான் சினிமாவில் டேக்கப் ஆயிட்டாக்கா நம்மளை கடவுளாக்கிடுவாங்க இல்லையா, இல்லைன்னா நம்மளை கண்டுக்க மாட்டேன். அப்ப அவங்க 2 பேரும் டேக்கப் ஆனதுனால நம்மளை விட மாட்டோம், துரத்துறான். நீ பாக்கியராஜ் வேலை செய்யறியா, வாங்க வாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்ப இருக்கும்போது இந்த அரசன்றவர் கங்கையமரன் என்ன பார்த்தாரு. பார்த்துட்டு நீ பாக்கியராஜ் அடிச்சிட்டியா? ஆமா இருக்கேன். இன்னும் பாக்கியராஜ் விளையாடுறாரா அப்படின்னு. இன்னும் எப்படி கேட்கறாரு அப்படின்னு. ஏன்னா அவர் ஏதோ கட்சி ஆரம்பிச்சு ஏதோ பண்ண போறாராம். அதான் ஒரு இஷ்டம் எம்ஜிஆர் ரசிக்க சொல்லியிருக்காங்க. அதனால நான் ராமராஜன் அசோசியேட். ராமராஜன் தான் இந்த நாட்டுல சிஎம் ஆக முடியும், அவரு வேற யாரும் ஆக முடியாது, சொல்லி வை அவரு. ஏற்கனவே பாக்கியராஜ் சார் என்கிட்ட மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறேன், நீ ஒரு கமிட்டி மெம்பர்னு ஒரு 5 பேர்ல ஒரு ஆளை போட்டாரு. என்ன ஆனா சார் நான் வேலை செய்யறேன், கம்யூனிஸ்ட்ல வந்தவன், இதெல்லாம் வந்து நீங்க ஒரு அரசியல், ஒரு காந்தியோ ஒரு பெரியாரோ அண்ணாவோ எம்ஜிஆர் கூட வந்தாருன்னா ஒரு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு மேல வந்தாரு. ஒரு நடிகர் மட்டும்தான் வந்துட முடியாது, எல்லா நடிகரும் வந்துட்டாங்களா, சிவாஜி வந்தாரா இல்லையா, அது கஷ்டம்னு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த நேரத்தை என்ன மிரட்டுறாங்க, ராமராஜ் தான் சிஎம், இவரெல்லாம் வர முடியாது. ஏன்னா அவர் படம் சில்வர் ஓடுது. அதனால இவன் நம்ம பாக்கியராஜ் நம்ம பாதி பேர் பைத்தியமானாலும் கூட இவன் பாதி பேர் பைத்தியமா திடீரானுங்களேன்னு போது ஒருத்தவன் தான் ரஜினி ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு தெரியுமா. அடாடா ரஜினி பிளான் பண்ணிட்டாரா, அப்புறம் வேற யாரெல்லாம் இருக்கீங்க, டி ராஜேந்திர, அது ஒருத்தன் சொன்னா விஜயகாந்த் பக்கா பிளான்ல இருக்கிறாரு. இண்டஸ்ட்ரியே சேமான்னு நினைக்கிறேன் தெரியுறாங்க. இது என்ன பண்றதுன்னு நான் அது வரைக்கும் நல்ல படமா குடும்ப படமா எடுக்கலாம் பாக்கியராஜ் சார் மாதிரி நினைச்சிட்டு இருந்தவன், இந்த கம்யூனிஸ்ட் புத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, உனக்கு புரியுதுன்னா கண்டிப்பா வேற ஒருத்த நம்ம நடந்து போற இடத்துல 2 பேருக்கு சண்டை போட்டுவிட்டா என்ன பண்ணுவான், குத்திக்கிட்டான்னா நம்ம வேலையை பார்ப்போமான்னு போயிடுவோம். அதே புரட்சி வேறையா என்ன பண்ணுவான், எந்த வேலையா இருந்தாலும் இந்த பிரச்சனையை தலையிட்டு முடிச்சுட்டு போவோம்ல. அந்த மாதிரி நான் ஒரு பெரிய டைரக்டர் ஆகி காசு சம்பாதிக்க வேண்டிய ஆளு, உனக்கு பாக்கியராஜ் சார் அசிஸ்டன்ட்னா எவ்வளவு மரியாதை தெரியுமா, எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க, என்ன வந்து நிறைய பேர் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், என் கெட்ட நேரமா நல்ல நேரமா தெரியல, நல்ல கதைகள்லாம் வச்சிருந்தேன், ஃபேமிலி கதை அதெல்லாம் விட்டு இன்னும் இவன் இஷ்டத்துக்கு எல்லாம் சிஎம் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப வம்பா இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப காமராஜர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது அண்ணா பிடிக்கும், காந்தி, பெரியார் இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். எம்ஜிஆர் சினிமாவில் கொஞ்சம் பிடிக்கும். என்னன்னா அவர் உழைச்சி மேல வந்தவர். கலைஞர் ஒரு எழுத்தாளர்னா ஒரு அளவுக்கு பிடிக்கும். இவங்கெல்லாம் 50-50% தான், முழுசா அவங்கள தான் எனக்கு பிடிக்கும். இப்படி இருந்த நானு அது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன், இவனுக்கு மேலும் கோவம் வந்ததுல கதையை மாத்திவிட்டேன். 10 கதையை எடுத்து உள்ள வச்சுட்டு மக்கள் தாண்டா ஹீரோ அப்படின்னு படம் எடுக்கணும். ஆமா, பெரிய விஷயம் இல்லை அந்த நேரத்தில் எடுக்கிறது. இறங்கி மக்களுக்கு தான் ஹீரோன்னு படம் எடுக்கணும். அந்த கதைக்கு யாரும் நடிக்க வர மாட்டாங்க சார். நாங்க இந்த படத்தை நடிச்சுட்டு வெளியில போனா என்ன நடிகர்கள்லாம் அடிச்சு காலி போட்டுவாங்க, ரசிகர்களே என்ன காலி போட்டுவாங்க, படம் வெளியில வராது. நெல் ரவி போட்டேன். ஆனா மத்த இது நீங்கள் ஹீரோ இல்ல, அதுல போட்டேன். அவன் சும்மா இருக்கிறவனுக்கு ஏதோ ஒரு கேரக்டர், அவன் தான் ஹீரோ. சரி, அவன் வந்து சிஎம் ஆகணுன்ற என்னை துடிப்புக்கிறான். ஆனால் கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்லாம் வேணும்ல. ஆமாம், என்ன பண்ணுறதுன்னு நினைக்கும் போது நான் நம்பியார் என்ன பார்த்தேன். எங்கள் அண்ணன் லெலின் சார் இருக்கார்ல, என் மூலிமா அது பழக்கம், ஸ்டுடியோக்கெல்லாம் போவார். இந்த மாதிரி நான் ஒரு கதை வச்சிருக்கிறேன். சினிமாவில் நல்லவனா நடிச்ச முறை நல்லவனும் இல்லை, கெட்டவனா நடிச்சவெல்லாம் கெட்டவன் கிடையாது. உண்மைதான். நீங்க எத்தனை கொலை பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன். நான் கொலையா பண்றதப்பா இல்ல, நீ தான் படத்துல ஏகப்பட்ட கொலை பண்ணிருக்கீங்களே, எம்ஜிஆரியா ஷாட்டியா எல்லாம் அடிச்சிருக்கீங்களே, ஏப்பா அது நடிப்புப்பா, ஆனா ஜனங்களுக்கு தெரியாத. ஆமா அது என்னமோ உண்மைதான்பா. நான் அந்த இது எங்கள் வீட்டு பிள்ளை படம் பார்க்கும்பொழுது என் பொண்டாட்டி அழிச்சுக்கிட்டு அந்த படம் நல்லா ஓடுது. நான் போனேன். போகும்போது நான் இது போட்டுக்கிட்டேன், நம்பியாருன்னு தெரியாமல் என் ஒய்ஃப் அழிச்சிட்டு போய் இந்த தேட்டரில் உட்காந்தா படம் ஓடுது. எம்ஜிஆர் நான் சாட்டையால் அடிக்கிறேன். அந்த இடம் வரும்போது ஒருத்தர் சொல்கிறான், டேய் வாடா வெளியில் வாடான்றான். யாரா என்ன நம்பியார், என்ன படத்தில் இருக்கிறவன உனக்கு கொலை பண்ணா. என் ஒய்ஃப் சொல்ல, ஏங்க கூட்டு வந்தங்க நீ தான் தெரிஞ்சு அடிச்சுட்டு போகிறாங்கன்றான். பயப்படுதல, நான் வேற இது கட்டிட்டு இருக்கிறேன் நான் தெரியாம இல்லையா, யாரும் தெரியாம கட்டிட்டு இருக்கிறேன். இன்டர்வியூல என் ஒய்ஃப் இங்க இருந்து நீ தான் தெரிஞ்ச பிச்சுடுவாங்க, கோபப்படுறான். ஆமா, தலைவர் வேலையை கை வச்சுக்க நீ பாரு அப்படிலாம் மெட்டானுங்கப்பா. சரி உண்மையிலேயே நீங்க ரவுடி சார் அப்படி என்ன, அப்ப என் ஒய்ஃபு கேள்வி அப்படி. அதாவது அவர் அப்பயே என்ன சொன்னார்னாக்கா, நான் அவர் ஏவிஎம்ல வருவார் ஷூட்டிங்கு. அப்போ கேட்கும்போது நான் இப்போ எனக்கு என்னடா சாப்பாடு கொண்டு வந்தேன்னு கேட்குறாரு. வெஜிடேரியன்பா, நான் ஆன்மீகவாதி, நான் ஐயப்பன் கோயிலுக்கு இது விரதம் இருப்பேன், எனக்கு இதில் நான் பொண்டாட்டி ஷூட்டிங்கில் கொண்டு வந்து சமைச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவேன். ஆமாம், குருசாமி அவர். என்ன சார் வித்தியாசமா இருக்கு,
படத்துல இப்படி நடிக்கிறீங்களே அப்படின்னு. சரிப்பா அவரு நல்லவரா நடிக்கிறார் போது நமக்கு ஒரு கேஷம் கிடைக்குது. ஆமா சரி நடிச்சுட்டு போகணும். ஏனுங்க ஆனா உங்களை கொலகாரனா பாக்குறான் தான் மக்களுக்கு புரியல, நான் என்னத்த பண்றது அப்படின்னாரு. என் படத்துல நடிக்கிறீங்களா? சிரிக்கிறாரு. வயசான காலத்துல ஒரு பெரிய பெரிய கேரக்டர் கொடுத்தேன் அப்படின்னு அவனுக்கு பிசினஸ் ஆமான். ஆமா ஏற்கனவே நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. அப்புறம் நான் சொன்னேன் ஆமான்னு. உடனே என்ன பண்ணிட்டேன், அவரு வந்து நடிக்க வச்சுட்டேன். அதே போல வீரப்பா இருக்கார்ல, ஆமா பேசியிருப்பா அவரையும் நடிக்க அவரு பயங்கர வச்சேன். ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே ஷூட்டிங்ல ஏற்கனவே நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவர் ஏவிஎம்ல இருந்தாரு. இந்த ஊர்ல ஷூட்டிங் பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்களே, அதுக்கு வந்துச்சுங்க. ஆமா நான் இவர் தான் வீரப்பா அப்படின்னு நான் சொன்னேன். வீரப்பானா இவர் கதை சட்டை போட்டு இருந்தாருங்க. எப்போ அந்த சாதாரண நேரத்துல கதை சட்டை தான் போட்டுருப்பாரு, என்ன மாதிரி போட்டுருப்பாரு. ஆமா நான் அவங்ககிட்ட சொல்லும்போது இவரும் நடிகர் தான் அப்படின்னு அந்த வந்த ஆளுங்கிட்ட சொன்னேன். நடிகர்னா என்ன நடிகர் அப்படின்னு கேட்டாங்க. வீரப்பா இந்த மாதிரி வீரப்பா எந்த படத்துல நடிச்சான் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம். அது ஒரு வயசான அம்மா ஒன்று இருந்தது. அவர் வந்து மகாதேவின்னு ஒரு படத்துல குழந்தைய மேல தூக்கி போட்டு அப்படி கத்தியால் இப்படி குத்துவான் தெரியுமா, அந்த பாவி இன்னுமா உயிரோட இருக்கிறான் அப்படின்னு திட்டுன ஒண்ணு இவரு ஆஹான்னு சிரிச்சாரு. இவர் சிரிப்பு எப்படி இருக்கும்? ஆமா அதே சிரிப்பு தான். அதே சிரிப்பு இதெல்லாம் பிச்சு ஓடிச்சு அந்த பெண்கள்லாம். என்னன்னா உண்மையிலே என்ன வில்லன்கிட்ட கொண்டு வந்து அவன் கொலகாரங்கிட்ட கொண்டு வந்து சொன்னாரு, ஏமா அவங்க எல்லாம் நடிப்பு தான்மானே. அப்ப இந்த ஜனங்களுக்கு இன்னும் உண்மை தெரியல. அதுக்காக எம்ஜிஆர் கட்டவரோ நான் மற்றவங்களாம் நல்லவ நான் சொல்லல. நடிப்புன்றது வேற. நம்பியார் வீரப்பெல்லாம் வில்லன்னு இல்லை, நல்லவங்க தான். உடனே அவங்களே வச்சு படம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணி ஷூட்டிங்லாம் நான் பண்ணி ஷூட்டிங்லாம் கூட்டு போயிட்டேன். ஷூட்டிங் போகிற இடத்துல போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு கிணத்தாண்ட வந்து நம்பியார் என்ன கேட்டார், நான் நடிக்க தயாரிப்பா அப்படின்னு. ரொம்ப குழந்தை மாதிரி அவங்க ரெண்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போகும்ல நர்சரி, அந்த மாதிரி தான் என் வண்டியில் தான் வருவாங்க. சொல்லிட்டு உனக்கு என்ன என் துணிச்சலாக இருக்கு, நீ கம்மி சாப்பிட்டுன்னு கேட்டாங்க. ஆமாண்ணா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, கிணத்தாண்ட தண்ணி கொடுக்கணும்னு ஆசையா இருக்குதுன்னாரு. அவருக்கு தண்ணினா பாட்டில வாங்கி கொடுக்க போறோம், எல்லாம் வாங்கி கொடுக்க போறோம். கிணத்து தண்ணியில தண்ணி ஊத்துறாங்களே, சேர்ந்துறாங்களே, வண்டியை நீத்தின்னு ஜில்லுன்னு இருக்கும், அதை வாங்கி சாப்பிடலான்றாரு யாரு வீரப்பா. உடனே சரின்னு வண்டியை நீத்திட்டு இறங்குறாங்களா அந்த இடத்துல போயிட்டு இவர் ஐயப்பன் ட்ரெஸ்ல இருக்கிறாரு, யாரு நம்ம நம்பியாரு. இவர் வீரப்பா ஒயிட்ல இருக்காரு. ரெண்டு பேரும் போயிட்டு தண்ணி கொடுக்குறாங்க. குடிச்சு உடனே அப்படியே குடிச்சு குடிக்கிறாங்க. அதில் ஒரு பொம்பளை ஏதோ ஒத்து பார்த்தது, அதை இந்த நாள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. உடனே அவங்க வந்து இல்லைங்க அவன் சிம்மல் நடிக்கிறவங்க அவங்க அப்படியே அந்த இது உள்ள விட்டாங்க. அந்த பயத்துல ஓட்டு போயிட்டாங்க. நம்ம தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க பொழுது. எப்படி இருக்குது மாதிரி இமேஜ் அப்படின்னு. இந்த இமேஜோட நாங்கள் போகிறோம். போய் இவங்க வீட்டில் தங்க வைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஹோட்டல்லாம் வேணாம், அதெல்லாம் வந்து கண்டவங்களாம் படுக்கிற இடம் அந்த இடத்துல. நாங்களாம் அவங்க இவர் அம்மனுக்கு வந்து பிரார்த்தனையில் இருக்கிறாரு. அம்மன் வருது அவர் ஐயப்பன் வருதான். ஆமா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒண்ணு பேரும் இந்த ட்ரெஸ்ல இருப்பார், மஞ்சள் ட்ரெஸ்ல, அவர் கருப்பு ட்ரெஸ்ல இருப்பாரு. ஷூட்டிங் வரும்போது தான் மாறுவாங்க. அதனால வீட்டுல தூய்மையா இருக்கணும். ப்ரே பண்ணுவார் பேர் என்ன. இவங்களாம் ரெண்டு பேரும் எடுத்து ரூம்ல வச்சு எல்லாம் பண்ணிட்டேன். ஒரு பன்னியார் வீடு தான், எல்லாம் ஓகே. ஷூட்டிங் போனால் மறுநாள் நைட்டு வந்து காலையில் வந்து அந்த அம்மா கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில் ஏற்றுங்கன்ற. என்னன்னு கேட்டா பேர குழந்தைங்க ஏதோ ஷூட்டிங்காக லீவ் போட்டு நாளை நாள் அங்கே வந்தது. நம்ம ஷூட்டிங் பார்க்க தான் பார்த்துட்டாங்க. வரும்பொழுது இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாட்டி நம்ம வயசு பசங்க, இவனுங்க வந்து வில்லனுங்க, என்ன ஆகுறதுன்னு சொல்லுது பாது. இவங்களுக்கு வயசு 80-85. இவங்க பண்ணுவாங்களாம். ஆமா படத்துல என்ன பண்ணிருக்காங்க, எல்லா படத்துலயும் கெட்ட பசங்கப்பா. அடங்க நான் உடனே அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல வச்சு. ஆமா பின்ன என்ன பண்றது, அது இமேஜ் இவ்வளவு மாசமா இருந்தாங்க. இதுதான் அந்த படம் எடுத்தேன். அதை உடைக்கணும்னு தான் நான் எடுத்தேன். கரெக்ட், பெரிய விஷயம். அந்த படம் வந்த உடனே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆதி உடஞ்சிடுச்சு. அந்த படம் வந்து எல்லாருக்கும் ஒரு திருப்தி கிடைச்சிச்சு. இனிமே நம்ம ஹீரோ தேவையில்லடா, சும்மா தான் ஹீரோ. நிறைய பேருக்கு தெரிஞ்சு அந்த படம், நிறைய விளக்கங்கள் வந்து எல்லாருக்குமே. அது விளக்கி வேறு விமர்சனம் நல்லா எழுதியிருந்தாங்க, விமர்சனம் நல்லா எழுதியிருந்தாங்க. ஆமா அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சில பேர் வந்து ஏய் நம்ம தலைவர் திட்டிக்கிறான், அந்த தலைவரை திட்டிக்கிறான். அவங்க ரஜினி ஆளுங்க வந்து படம் பார்க்குறாங்க, ஆளுங்களை விட்டு எப்படி நம்மள சொல்லியிருக்கானா. அதில் காந்தின்னு வேற வச்சுட்டேன் ஒரு ஆளை, யாரோ ஒருத்தர். இல்லப்பா ரஜினி சொல்லியிருப்பான், காந்தின்னு சொல்றான். அவங்க இல்லை விஜயகாந்த் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு விஜயகாந்த் சார் படம் போட்டிருந்தாரு. போட்டேன் எப்பா நான் இல்லையே அந்த காந்த் இல்லைன்னா இது ஜென்ரல் எல்லாம் ஃப்ரெண்டு தானே, நம்மள யூனியன்ல இருக்கேன் சொல்லிட்டு விஜயகாந்த் சார் ஜென்ரல் தான் பேசுவேன். அப்புறம் அந்த படத்துக்கு அப்புறம் எவனாவது படம் பண்ண கூடுவான. அதான் நான் கேட்டேன், அந்த தைரியம் வந்து ஒரு ஹீரோ டேட் கொடுக்க மாட்டானே, என்ன ஹீரோவிலே தாக்கிருக்கீங்க. அந்த படத்துக்கு பேர் பத்திரிகையாளர்லாம் சொன்னாங்க, ஆனா படம் ஓடல. நம்ம ஒரு செட்டு தானே பாண்டியராஜன் பாக்கியராஜ் பார்த்திபன் கார் வாங்கிட்டு புசு புசுன்னு ஓடிட்டு இருக்கானுங்க. நமக்கு ஒண்ணு நான் அது இல்லை, மறுபடியும் சைக்கிள்ல மறுபடியும் போய் கார்பரேஷன் வேலையில் சேர்ந்துட்டேன். இவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து அழறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உங்க கூட செட்டு தானே பாண்டியராஜன் பாக்கியராஜ் எல்லாம் எங்க இருக்காங்க ஓடுது, கார்ல போறாங்க, நீ இன்னும் மறுபடியும் சைக்கிள் இந்த 150 ரூபாய் சைக்கிள் அது கீ
இங்கேயும் நாங்கள் வரும்போது சத்தம் கேட்கும். அதுலேயே போய் வேலைக்கு போயிட்டேன் நான். வேலைக்கு போன பிறகு ஒரு நாள் வந்து கரெக்டாக அது தீபாவளி அன்னைக்கு சாப்பிடும்போது வீட்டில் அவங்களுக்கு ஒரு லைட்டாக கண்ணில் என்னென்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு சினிமாவில் பாக்யராஜ்கிட்ட இடம் கிடைக்கிறது கஷ்டம், லலின் சார் பழக்கம், சினிமாவில் போனீங்க, அதில் போய் நீ இல்லாமல் நீ புரட்சி கிரச்சி கம்யூனிஸ்ட் புத்தி நீங்கள் பண்ணிட்டு இப்படி வந்து மறுபடியும் வீட்டில் உட்காந்துட்டீங்களேன்னு வருத்தப்பட்டாங்க. சரி என்ன பண்ணணும்னு கேட்டேன். ஏன் நீங்கள் 2 வருஷம் திருப்பி கார்பரேஷனுக்கு போகிறேன், கார்பரேஷன்லேயே வேலையை செய்கிறேன். நிறைய பேர் ஒரு சிலர் இந்த கொஞ்சம் புஷாலிங்க. அவன் பேப்பரில் ஏதோ ஒரு படம் ஏதோ ஒன்று வந்தது, விஜயசேகர் நீ அவனை, ஆமாம் சார் ஏன் வந்துட்டேன் இந்த மாதிரி படம் எடுத்து அனுப்பிச்சுடுவானுங்களே அப்படின்றாரு. அவங்களுக்கு நிலைமை. உடனே என்ன பண்ணேன்னா, இன்னொரு தடவை ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க சினிமாவுக்கு. நான் வந்துட்டேன் 2 வருஷம் ஆயிடுச்சு, யார் திருப்பி கூப்பிடுவான் அப்படின்னு. அவங்க வந்து ஒரு தீபாவளியில் அப்படியே வந்துட்டு ஒரு கண் கலங்கிட்டு என்ன சொன்னாங்க, நீங்கள் நல்ல ஃபேமிலி படமாக எடுத்தால் ஓடி இருக்கோம், இந்த மாதிரி படம்லாம் புரட்சியெல்லாம் லேட்டாக செய்யலாம்ல, சூப்பர் ஃபேமிலி படம்லாம் யாருமா, இப்போ விசு சார் நல்லா படம் எடுத்தாரு, அவரே இப்போ கொஞ்சம் சும்மா தான் உட்காந்துருக்காரு இல்லையா. ஆமாம். அப்புறம் ஃபேமிலிக்கெல்லாம் ட்ரெண்டு குறைஞ்சிச்சு, இல்லை நீங்கள் காமெடியெல்லாம் நல்லா பேசுவீங்களே, அதே பண்ணி கொஞ்சம் ஃபேமிலியாக கொஞ்சம் பண்ணுங்கள். என்னத்த பண்ணுறதோ, பொண்ணு கொடுத்து மாட்டிக்கிட்டு உங்கள் அப்பா பற்றி எடுக்கலாம், மாமனார் பொண்டாட்டி பற்றி எடுக்கலாம், கஷ்டம். ஆமாம். எவ்வளோ நேம் வந்து பாவம் கஷ்டப்பட்டு சம்பளத்துக்கு, நான் என்னை பற்றி எடுக்கலாம், வேற என்னத்தை எடுக்கணும். இது 3 வச்சு குழைச்சி ஒரு தீபாவளி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சும்மா ஒரு 4 வரிக்காக சொன்னேன், பொண்டாட்டி மாமனார் இதுன்னு நல்லா இருக்க இது எடுங்களேன்னு சும்மா தூண்டி விட்டேன். ஏன்னா பொண்டாட்டி சும்மா சொல்லுதாங்க அப்படின்ட்டு வெளியில் போய் சும்மா ஒரு கதையை சொன்னேன், அதை ஓகேன்ட்டானுங்க. அதான் நான் முடிச்ச மாப்பிள்ள. அதான் சூப்பர் இல்லை. அந்த படம் 100 நாள் ஓடி, தெலுங்குல 100 நாள் சில்வர் ஜூப்ளி ஓடி, கர்நாடகாவில் ஓடி, இந்தியில ஓடி, பெங்காலில் ஓடி, ஓவர் நைட்ல காரு வீடு சூப்பர் எல்லாம் வந்துருச்சு. ஆமா, எங்க வீட்டுல அப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். தெலுங்குல தாசி நாராயணன் பண்ணாரு அந்த கேரக்டர். தெலுங்குல தாசி நாராயணன் அவர் நடிச்சாரு அதுல. ஆமா இல்லையா. ஆமா, என்ன கூட போய் பெரிய அவார்ட்லாம் எவ்வளவு பேர் கொடுத்துருக்காரு, அவார்ட்லாம் கொடுத்துருக்காரு. எவ்வளவு பேர் டைரக்டர், எவ்வளவு ஒரு டைரக்டர். அப்படி எல்லாம் பண்ணும்பொழுது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. புரட்சிகரமா ஒண்ணு சொன்னோம், சுமாரா போச்சு. இது ஏதோ சாம்பிளுக்கு பொண்டாட்டிக்கு கொஞ்சம் தொல்லை தாங்காம ஒண்ணு பண்ணுமே, ஆமா அப்படின்னு இதுன்னு பிச்சுக்கிட்டு போடுது அப்படின்னு நினைச்சு எனக்கு அரைக்குறதான் நம்பிக்கை. நான் முடிச்ச மாப்பிள்ளையில சும்மா கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் சென்டிமெண்ட், அது கூட இந்த இது இருக்கு இல்லையா, கற்பகம் படம் இருக்கு இல்லையா, நான் கொஞ்சம் என் ஃபேமிலி வச்சு எடுத்தேன். என் ஃபேமிலி அப்படிதான். அப்புறம் கற்பகம் படம் பாதி படம் பண்ணும்போது கொஞ்சம் கதையெல்லாம் எனக்கு இடிச்சுது. கற்பகம் படம் பார்த்து நான் பண்ணேன், படம் நான் ஓடிச்சு. அதுக்கு அடுத்தது பேர் என்ன வச்சு தெரியுமா படத்துக்கு, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்குன்னு வச்சேன். ஏன் பொண்டாட்டி சொன்னா கேட்டுனா, அந்த அம்மா அவ கூப்பிட்டு மறுபடியும் படம் பண்ணுங்கன்னு சொல்லலாம். நான் எப்படி நான் சினிமால ஒன் சைடு ஓடிட்டு இருப்பேன்ல. ஆமா, ஓடி போன ஆளை கூப்பிட்டு ஒருத்தர் அவங்க அவ்வளவு அக்கறையா சொல்றாங்க பாரு, நம்பிக்கையோட. ஏங்க நீங்க ஒழுங்கா கவர்மெண்ட்ல வேலை செய்யுங்க, நிம்மதியா இருக்கலாம் அப்படி சொல்லியே அவங்க அந்த ஆசைப்பட்டாங்க பாருங்க. அப்ப பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். நீ கூட டைரக்டர் கதாசிரியர், நீ இதுக்குதான் நீ முயற்சி பண்ணிட்டு இருந்த. ஆனா யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு நடிக்குன்னு சொல்ல விட்டு இப்ப நடிகர் ரமேஷ்னா தான் தெரியும். நீ எவ்வளவு நான் டைரக்ஷனுக்கு ட்ரை பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. என்ன படம் டைரக்ட் பண்ணு தெரியாது, என்ன கதை யாருக்கும் தெரியாது. நடிகர் அவ்வளவுதான். அந்த காலத்துல வந்து பேசும்போது விசு சார் குடும்ப படம் எடுப்பாரு, நீங்களும் எடுப்பீங்க குடும்ப படம். ஆனா விசு சார் மேல ஒரு டிபேட் இருந்துச்சு. எப்படின்னா அவர் தரப்பு மக்கள், அந்த அவங்க கேட்டகரி, அவங்களுடைய ஸ்டைலு, அந்த மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்ட் பிரச்சனைலாம் எடுப்பார். நீங்கள் வந்து என்னென்னா 3 கேரக்டர் வச்சு நடுத்தர மக்கள் பிரச்சனையும் இருக்கும், லோக்கலாக வடிவல் பிரச்சனையும் இருக்கும், பெரியாளோட பிரச்சனையும் இருக்கும், அதில் சமூக சிந்தனை இருக்கும். அப்படி ஒரு டிபேட் நடந்தப்போ அப்போ எல்லாமே எது யார் பெஸ்ட்டு அப்படி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி நிகழ்ச்சியில் உங்களுக்கு அந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்துச்சு. அப்போ என்ன விசு சார் மாதிரி விசு சார் வந்து புத்திசாலி, அதில் ஒன்று. ஆமாம், அது உண்மைதான், மிகப்பெரிய புத்திசாலி. நம்ம யூனியன்லேயே பார்த்துருக்கோம். ஆமாம், அவர் நாடகத்திலலாம் போராடி வந்தவர். அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா, நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நான் வந்ததுனால ஒரு நாளைக்கு 1000 பேரை சந்திப்பேன் ஜனங்களை. ஆமாம், பொதுமக்களை பார்ப்பேன். அவங்கெல்லாம் பார்த்ததுனால எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சு. உதாரணத்துக்கு நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு போவேன், போயிட்டு ஜுரம் இருக்கான்னு கேட்பேன்ல, வந்துருக்கும்போது கட்டம் போட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர்னு எழுதுவேன். அப்போ ஒரு பொம்பளை உள்ள வந்து வந்தது, உங்கள் வீட்டில் எத்தனை பேருமா, இதை நான் வந்து ரெக்கார்டில் எழுதணும், மேலே எழுதணுன்னாங்க. நான் ஒன்று எனக்கு 3 பசங்க எழுதுங்க அப்படின்னு. உடனே என்ன, இப்போ ஆம்பளை இல்லை பொழுது இந்த அம்மா 2-3 பசங்க. உடனே உள்ள இருந்து ஒரு குரல் கேட்குது, ஏடி நான் ஒருத்தர் இருக்கிற தெரியல அவனுக்குன்னு வெளியில ஏப்பா என்ன சொன்னாங்கண்ணா, லேடிஸ் ஒன்று சொன்னி, நான் ஒருத்தர் வீட்டுக்காரர் இருக்கான்ல என்ன சொல்ல, ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி யாருன்னு கேட்டேன். வீட்டுக்கு தலைவர் யாருன்னா, நான் தாங்க, என் பசங்க தாங்க. நம்ம வீட்டுக்காரர் சொல்ல மாட்டேங்குது. ஆமா, வீட்டுக்காரர் உயிரோடு இருக்கும்போது வீட்டுக்காரர் பேர் சொல்ல மாட்டேன். நீ இருந்தும் பொண்ணு இல்லை, இல்லாதையும் பொண்ணு இல்லை, பிடிக்கார. ஆமா, உடனே சட ஆரம்பிச்சு. சார் என்ன சார், என்னடா நான் வந்து மலேரியா ஒர்க்கர்,
என்கிட்ட தகவல் குடும்ப சண்டை வருது அப்படின்னு ஒரு பிரச்சனை பெருசாகி நான் மேலே வந்து அவர் பேரை எழுதலான்னு போறேன். ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி யார் வீட்டுக்காரர் தானே. ஆமா அவன் என்ன கிழிச்சா அவனை போய் மேலே போடுறேன் அப்படின்னு கேட்குது அந்த அம்மா. நீ என்ன போடுங்க சார், நான் தான் பிள்ளைய காப்பாற்றிட்டு இருக்கிறேன் அப்படி கீழே போடுது. என்னோட சண்டை பெருசாக போகுதுன்னு சொல்லிட்டு நான் நீ இது இப்படி ஈக்குவலாக போட்டுவிட்டேன். போட்டு சார் நான் அப்புறம் வரமா அப்படின்ட்டு போயிட்டேன். நான் வெளியில் போன உடனே இவர் உள்ளே போனார், கேசாச்சிட்டார். சரி நான் போயிட்டேன். நான் அப்படி இந்த மலையேறியா போயிட்டு இப்படி கீழே போகிறேன். திடீர்னு பின்னாடியே ஒருத்தர் ஓடி வந்தார். என்ன மனுஷன் சார் நீங்க? அவ டக்குன்னு கடைசாச்சிட்டா நீமான்னு வந்துட்டீங்க. சரி உன் வீட்டுல நீ போயிட்ட, நான் வேலை செய்யறேன். உள்ள பூந்து என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? அவர்கிட்ட போய் வந்த வீட்டு சட்டம் பேசணும் பின்னிட்டா சார் என்ன ஒரு ஹெல்ப் பண்ணுவானம்மா. உன்னை போய் காப்பாத்துறதா எனக்கு வீட்டுக்குள்ள அப்படின்னா உடனே என்ன சொன்னார்னா, சார் அவனுக்கு ரொம்ப கொடுமை சார் அப்படி இப்படின்னு சொன்னாரு. என்ன வச்சுனேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்னங்க பேச்சு? ஒன்றும் இல்லை சார், சின்ன பிரச்சனை தான் சார். இது என்ன சார் இது, நீங்களே நான் சொல்லுங்க. நான் வேற போனோம் உட்கார வச்சுட்டா குடிகாரன்ட்டு உட்காந்தா எப்படி என்ன முயந்திருக்கேன். உட்கார் சார் அப்படி அதுக்குள்ளேயே டீ எல்லாம் ஆர்டர் பண்றான் குடிகாரன். கூட்டு வந்து சரி என்னடா அம்மா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு கொஞ்சம் சாப்பிட்றேன். சரி சொல்லுப்பா என்னப்பா அப்படின்னு. சார் ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃபுக்கு இருக்கேன். நான் இந்த ஏரியாவில் ஒரு தாதா, நான் பொண்டாட்டி அடிக்கிற வாங்குற நீ உங்களே பார்த்தீங்க. பொண்டாட்டி என்ன அடிக்கிறான். நான் ஒரு தாதா என்ன அடிச்சா நல்லா இருக்கா? நாளைக்கு எல்லாம் மதிப்பாங்களா இந்த ஏரியாவில்? ஏன் நீங்க ஒய்ஃப் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் போகலாம் சார். தாதா போய் உங்களை எதுக்கு அடிக்கிறாங்க? நீங்க தான் தாதா வச்சுன்னு எல்லாம் வந்து கல்யாணம் மனைவின்னு குடும்பம்னு வந்துடும்போது என்ன பண்றது சார்? அடி வாங்கின வெளியே சொன்னா அவன் மதிக்க மாட்டான் சார் அப்படின்றாரு. அது அடிக்கிறதுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, நம்ம பையன் இருக்கானா சார், எனக்கு ஒரு பையன், அவனை வந்து இப்பயே ட்ரெயினுக்கு பண்ணணும். இந்த ஏரியாவில் நான் தாதா ஆயிருக்கிறேன், அவன் பின்னாடி என்னோட ஒரு பெரிய தாதா வரணும், அவனுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன். ஏன்னா கொஞ்சம் கப்பல் சாராயம் கொடுத்து சாப்பிட சொன்னாராம். பையன் இப்பயே சாப்பிட்டாதான் சண்டைக்கெல்லாம் ரெடி ஆவான் அப்படின்னு. அந்த வந்து அவ வந்து என்ன பண்றா, நீ குடிகாரன் ஆகிறான்னு என்கிட்ட தகராறு பண்றான். எப்படி சார் பையனை தயார்படுத்துறது? பையனை வந்து குடிகாரனாக இவர் தயார்படுத்துறாரா, அதனால தகராறாம் வீட்டுல. அதனால பொண்டாட்டி ஒத்துக்கலையா? இதுதான் நான் வந்து வடிவேலுக்கு வச்சேன். அது கரெக்டா அவன் செட் ஆயிடுச்சு. வடிவேலுக்கு அதுல இருந்து பாத்தீங்கன்னா அதான் கோவை சார்ட்ட அடி வாங்கலாம் அந்த படமே இல்ல. கோவை சார் அடி வாங்கணும் எல்லா படத்தையும் வச்சுட்டாரு. உங்க படம் மட்டும் இல்ல, அவர் நடிக்கிற படம் எல்லா படத்துலயும் அவர் வச்சுட்டாரு. அது பெரிய அவருக்கு பெரிய பிளஸ் ஆயிடுச்சு. வடிவேலுக்கு ஒரு பெரிய பிரேக் ஆகி அவருக்கு ஒரு ஸ்டைலே ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களால அங்க ஆரம்பிச்சது அவர் எங்கேயோ போயிட்டார். இப்போ இது வரைக்கும் என் கூட வந்து யூனியன்ல பல நாள் என் கூட டிராவல் பண்ணேன். பாரதிய ராஜா பாக்கியராஜ் கூட ஒன்று நான் அதிகமாக யூஸ் பண்ணலை. அது கரெக்ட். அதுக்காக நீங்கள் கோச்சிக்கல. அதெல்லாம் கோச்சிக்க முடியுமா? ஆனாலும் பேட்டி எடுக்கிறேன். என்ன நீ ஆக்சுவலி என்னன்னு பேட்டி எடுக்கணும்? என்ன சார் நம்மெல்லாம் இவ்வளோ ஒன்றா இருந்தா நன்றி இல்லை சார் உனக்கு கேட்டிருக்கணும். கவுண்டமணி சாருக்கு நான் நன்றி. ஆமா, கவுண்டமணி சார் வந்து கரகாட்டக்காரன் ஓடி இருக்கு அந்த நேரத்தில் கேட்குறீங்க காமெடியெல்லாம் நல்லா டேஸ்ட் இருக்கு அப்படின்னு. கரகாட்டக நேரத்தில் அவங்களுக்கு நல்ல மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டில் உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா முதல்ல 7 நாள் டேட்டு கொடுத்தாங்க. மேற்கொண்டு ஒரு 5-6 நாள் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கொடுத்து நான் படிச்ச மாப்பிள்ளை இட்டாச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 6 படம் அவங்கள வச்சு பண்ண நல்லா 100 நாள் எல்லாம் ஒரு பெரிய பேர் வர வரைக்கும் கவுண்டமணி செந்தில் சார் தான் எனக்கு. ஆமாம், சுருக்கமாக சொல்ல போனால் நமக்கு வந்து தூக்கி விட்டவங்க ஒரு பல பேர்ல பாக்கியராஜ் முக்கியம்னா கவுண்டமணி செந்தில் சாரும் ஒரு ஆர்டிஸ்ட் இமேஜில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க. கண்டிப்பா நம்மள தூக்கி விட்டாங்கல்ல, அது ஒரு இது பிளஸ். வெளியெல்லாம் சொல்லுவாங்க நல்லா பண்றான்பா, ஊருக்கார பையனாம்பா, செந்தில் என்னடா அப்படி இப்படி 2 நாள் கொடுத்துருவோம் நான் வேண்டி போகுதுன்னா இப்படியே தூக்கி விட்டாங்க. இந்த நேரத்தில் தான் வடிவேல் வந்து அவன் என்ன பண்ணா திடீர்னு இந்த தேவர் மகன் ஒரு படம் நல்லா ஓடிச்சு. அதில் அவன் கொஞ்சம் பண்ணியிருந்தான் ஒரு 4-5 சீன். அந்த நேரத்தில் இப்போ நம்ம படங்கள்லாம் ஓடிச்சா அவன் ஓடி வந்து அவன் மேனேஜரோட வந்து இந்த மாதிரி சார் எனக்கு ஒரு வாய்ப்பு பண்ணுங்க, ஒரு 4-5 சீன் இருந்தால் போதும் உங்கள் படத்தில் எல்லாம் 100 நாள் ஓடுது அப்படின்னு கேட்டான். இல்லையா என்கிட்ட ஏகப்பட்ட பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. எஸ் சந்திரன், அவங்க ஆச்சி, சரளா. ஆமாம், நான் இவங்களை யாராவது விட்டுட்டுனா கோச்சிக்குவாங்க. ஆமாம், நான் ஒன்று எப்படி உள்ள நுழைக்கிறது கொஞ்சம் பார்ப்போம், ட்ரெயினில் எங்கேயாவது டிக்கெட் இல்லாமல் உள்ள நுழைச்சிடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னா ஒரு 4-5 சீன் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு. அவன் என்ன பண்ணான், உடையாமல் டெய்லி ஆஃபீஸுக்கு நைட் 9 மணிக்கு வந்துடுவான். சூப்பர். ஷூட்டிங்குள்ளே வந்துட்டு ஊரில் எப்படி சார் மதுரையில் எப்படி இருப்பாங்க, மதுரையில் தெருவில் எப்படி பணக்காரன் எப்படி, ஏழை எப்படி, நாய் எப்படி குலைக்கும், நாயே குலைக்கிறதே 4 நாள் குலைச்சி காமிச்சான். வித்தியாசமா நல்லா ஆர்வமாக இருக்கானே சரின்னு போடலான்னு போட்டு இன்னும் இவனுக்கு பார்த்து அப்புறம் சொன்னேன், டேய் அவங்களாம் கவுண்டமணி சேர்ந்தெல்லாம் பெரிய ஆளுங்கடா, டப்புன்னு டைலாக்ல பஞ்சில் அடிச்சுட்டு. ஆமாம், உனக்கு சான்ஸ் கிடையாது. உனக்கு ஆட்சியெல்லாம் ஒரு மாதிரி சரளெல்லாம் ஒரு பின்னிட்டு போகுது, நீ வந்தீங்கன்னா கும்பலில் நெசுக்கிடுவேன். ஆமாம், திருவிழாவில் கூட்டத்தில் நெசுக்கிற மாதிரி. அதனால ஒன்று நீ வந்து தூக்கணும்னா உனக்கு ஜோடி ஒன்று போடணுமே அப்படின்னு. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. சரளாவே போட்டலாமான்னு எனக்கு தோணுச்சு. சரளா கூப்பிட்டு இந்த 1 ஜோடின்னு போட்ட உடனே நான் வந்து கமல் கூட நடிச்சுருக்கேன், பாக்கியராஜ் கூட சின்ன வீட்டில் ஜோடியாக சின்ன வீட்டில். ஆமாம், பிஸியாக இருக்குது.
என்ன போய் இந்த பையன் யாருன்னே தெரியல, இவனை போய் இவன் கூட நடிக்க வச்சுன்னா என்னை திருப்பி கூடுவாங்களா, என்னடா இந்த பையனை தேத்தணுமே, இவனுக்கு வேற வாக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சது, இவன் நல்ல ஒரு கருப்பு நாகேஷ் மாதிரி வருவான், கண்டிப்பாக டேலண்ட் இருக்குது. சார்லாம் சொல்லிச்சு, சார் எனக்கு ஏதாவது மார்க்கெட் போச்சு, நீ தொடர்ந்து எனக்கு ஹீரோயின் தான் உன்னை அங்கங்கே காமெடி போட்டு நான் தூக்கிறேன். சார்லாம் நல்ல நடிகை, ஏன்னா மாட்சி மடர்மாவுக்கு அடுத்தது நல்ல டேலண்ட்டில் தான் மேலே வந்து சரின்னு போட்டேன். அப்போ அதில் கவுண்டமணி இருந்தார், சென்னையில் இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. படம் நல்லா நாம் வந்து வரவேட்டினாவா, நல்லா ஓடிடுச்சு. ஆமாம், நல்லா ஓடின உடனே கோவில் சாமியில் சார்லாம் முதல்ல கவுண்டமணி சரலான்னு இருந்தது. ஆமாம், அப்புறம் செந்தில் சரலான்னு இருந்தது. அப்புறம் வடிவேல் சரலா. அவங்க 2 பேரும் எங்கெங்கயோ ஜோடியே பிரிக்க முடியாத ஆகி போச்சு. அவங்க ஃபேமிலியிலேருந்து எனக்கு கம்ப்ளைண்டே வர ஆரம்பிச்சிச்சு, இவங்க எப்படியாவது பிரிச்சு விடுங்களேன்னு. அந்த மாதிரி போயிட்டாங்க. என்ன ஒன்று கவுண்டமணி செந்தில் மறக்கக்கூடாது ஒன்றுன்னா, ட்ராமா ஆர்டிஸ்ட் அவங்க கஷ்டப்பட்டு வரவங்க யாருக்கு எப்படி. ஏவிஎம்ல வந்து இவர் நம்ம உதயகுமார் ஒரு படம் எடுத்தார்ல. ஆமாம், அந்த என்னுடைய எந்த படம், சின்ன கவுண்டர். அதில் 30 லட்சம் 40 லட்சம் சம்பளம் கேட்குறாங்க. எனக்கு வெறும் 5 லட்சத்தில் சம்பளம் கூட. ஒன்றா கற்றுக்கணும் படம் பார்த்துங்க. 40 நாள் கால்ச்சிட்டு, அவங்க கிட்ட ஒரு 30 நாள் கால்ச்சிட்டுக்கு 40 ரூபாய் இருப்பாங்க. சரவணன் சார் எனக்கு ஃபோன் அடிக்கிறார், அங்கே தான் வேலை செஞ்சேன் நான். நீங்கள் சார் அது ஒரு நடிகர் எனக்கு ஹெல்ப்பாக பண்ணுறாரு, அதை சொன்னோம்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் சொன்னார், இந்த சம்பளத்தை வெளியில் சொல்லாதானே. நீ எங்கிட்ட தான் வேலை செய்த, கவுண்டமணி அப்புறம் தான் வந்தார், நீ சொல்லுன்றார். அவர் வம்பா போச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த மாதிரி சார் நான் 5 ரூபா கொடுக்குறேன், அவர் நீ கொடுத்து கொடுனாரு, நான் பண்ணிட்டேன்னாரு. அவர் கூப்பிட்டு ஏன் வி சேகர்கிட்ட போய் 5 ரூபா வாங்குறோம், ஏவிஎம் என்கிட்ட 30 கேட்குறாரு. சார் இங்கே யார் சார் ஹீரோ அப்படின்னு கேட்குறாரு அவர். ரஜினி. அங்கே யாரு ஒன்றா கற்றுக்கல, நான் தான் ஹீரோ. அப்புறம் ரஜினி கேரக்டர் என்கிட்ட கொடுங்க, அதே 5 ரூபா வாங்கி நடிக்கிறேன். சும்மா ரஜினி போட்டி எனக்கு போட்டி தூக்குற வேலையை கொடுத்துருக்கேன், அவர் போய் ஹீரோவை பண்றாருன்னு உடனே அப்படியே சும்மா சார் கரெக்டான கவுண்டமணி பார்த்து அப்போ கேட்டாரு, எப்பா நான் தான் உன் சம்பளத்தை வெளியில் சொல்லாதக்கூடாதுன்னு இருக்குது சார், அது அவங்ககிட்ட வேலை செய்த நான் வேற வழியில் சொல்லிட்டேன் கேட்டாரு. நல்லா உரைக்கிற மாதிரி கேட்டேன் நான். ஆமாம், ரஜினி கேரக்டர் எங்கிட்ட கூட நான் 5 ரூபாய்க்கு நடிக்கிறேன், எல்லா சம்மா இப்போ ரஜினி ஹீரோ ஆகிட்டு நான் போட்டி தூக்கிட்டு வர்றது என்னன்னு கேட்க மாட்டாரு. அப்போ பெரிய ஆளுக்கு எப்படி, சின்ன ஆளுக்கு எப்படி, ஏவே நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். இந்த தராதாரம் தெரிஞ்சவர் கவுண்டமணி செந்தில் 2 பேரும். வடிவேலு வந்து நாம திணிக்க இவங்க கிட்ட பஞ்சாயத்து பண்ணி, கவுண்டமணி செந்தில்கிட்ட வந்து அனுமதி வாங்கி, சரளா கிட்ட பஞ்சாயத்து பண்ணி, ஆமா நம்ம அந்த ஒரு ஸ்கூல்ல வந்து ஆள் சேர்க்கிற மாதிரி தான் இவனை புதுசா உள்ள காமெடி குரூப்ல சேர்க்கறதுக்கு நம்ம படாது பாடுபட்டு, ஆனா இவன் தான் எனக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும். ஆமா, பின்ன நமக்கு இடையில படம் பண்றதுக்கு என் பையன் வச்சு படம் பண்ணும்போது நடிக்கிறேன்னா போனா, அப்புறம் ஏதோ விஜயகாந்த் சார் தேவையில்லாம பழச்சிக்கிட்டான், எலெக்ஷனுக்கு போனான். ஆமா, ஐயோ எலெக்ஷன்லாம் போவாதியா, அதெல்லாம் தெரிய வராதியா அப்படின்னா, நான் என்ன மந்திரி ஆயிடுவேன், எம்பி ஆயிடுவேன் அப்படி இப்படின்னு ஏதோ போனான். தோத்து போட்டீங்கன்னா ஊர் விட்டே தோத்துருவாங்கடா, அது விஜயகாந்த் ஒரு பெரிய ஆள் தான்டா, அவர் அவன் என்னமோ ஒரு நினைப்பில் சொல்லிட்டு இறங்கிட்டான். அந்த இடத்துல விவேக் போட்டேன். சிவாஜி சார் வந்து கெட்டவர் இல்லை, நல்ல நடிகர் தான். எம்ஜிஆரே சொல்லியிருக்கிறாரு, சிவாஜி சார் மாதிரி ஒரு நடிகன் கிடையாது. ஆனா எம்ஜிஆர் எங்க பெரிய ஆளானாரு, அவர் தூக்கி விட்ட ஆளுங்கெல்லாம் தேடி பிடிச்சி ஹெல்ப் எல்லாம் பண்ணி பிஆர் பந்துலுக்கு 1700 ஃப்ரீயா கொடுத்தாரு, பண்ணாரு, எல்லாம் கொடுத்தாரு. அப்ப இவரு அதை தாண்டி மேல ஏன் போனாரு? அது காரணம் நடிப்பு என்பதுக்கு மேல வந்து ஹியூமனிசம்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் அவர்ல கவர்மெண்ட் சேர்ந்துட்டு இருந்து வடிவேலிட்டு இல்லை. ஆனா நடிகை அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. பொண்டாட்டி சொன்னா கேட்கணும், பொண்டாட்டி சொல்லி ஒரு படம் எடுத்தீங்க, அது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு, ஹிட் ஆயிடுச்சு. ஆனா ஒரு படத்தில் 3 கேரக்டராக வைக்கணும்னு ஒரு ஐடியா வந்தது, அது ஒன்று எப்படின்னு ஒரு கேள்வி இருந்ததில்ல. இப்போ நான் நீங்களே ஹீரோ எடுத்தல, அதுக்கப்புறம் ஹீரோக்கள் யாரும் காட்சி கொடுப்பா வரமாட்டான். அதனால என்ன பண்ணேன், படம் எடுக்கும்போது ஒரு சீரியஸ் கேரக்டருக்கு ஒரு ஆள், சரி காமெடிக்கு யாராவது ஒருத்தர், சரி அப்புறம் கொஞ்சம் கிளாமருக்கு ஒருத்தர் அப்படின்னு ஒரு 2-3 பேராக இருந்தால் ஒருத்தர் பிடிக்கும். ஒருத்தர் இப்போ உதாரணத்துக்கு கவுண்டமணி காமெடி பிடிக்கிறவன் கவுண்டமணி பார்த்துக்கிட்டோம், ஆமாம் இல்லையா, ஆமாம்மா, வேற சீரியஸாக இருக்கிறத சீரியஸாக பார்த்துக்கிட்டோம், ஆமாம் அப்படின்னு பண்ணேன். நானே வந்து முன்னாடி ஒரு காலத்தில் பழைய டைரக்டருங்க இருக்காங்களே, இன்னும் பெரிய பெரிய நடிகர்லாம் போட்டு படம் பண்ணவங்க, நடிகர் கால்ஷீட் கொடுக்கணும்னு என்ன பண்ணாங்கன்னு நானும் யோசனை பண்ணேன். ஸ்ரீதர் சார் ஒரு பெரிய டைரக்டர், ஆமாம், அவர் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வச்சு பண்ணியிருக்காரு, ஓரளவுக்கு எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆர்டிஸ்ட் கால்ஷீட் இல்லைன்னு ஒன்று அவர் வந்து சின்ன பசங்க ஒரு 3 பேர், அதாவது உத்தர வேண்டிய என்னது இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, காதலிக்க நேரம் உள்ளே வா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பேரை போட்டு அடிச்சு விட்டாங்க. இந்த ரவிச்சந்திரன் அவங்க என்ன காரணம், நாகேஷ் ரசிக்கிறவன் ரசிச்சுட்டு போறான். அது எதுக்குன்னாக்கா வாரம் உள்ள வர்றது, காமெடியை ரசிக்கிற இளைஞர்கள் வாரம் வந்துருவான், 2வது வாரம் வந்த உடனே பாட்டை ரசிப்பான். ஸ்ரீதர் இருக்காரு இல்லையா, ஸ்ரீதர் படங்கள்ல பாட்டு நல்லா இருக்கும். அப்புறம் 3வது வாரம் கருத்து,
ஆமாம். அப்படி பண்ணியிருக்காங்க. ஏபி நாகராஜன் கூட ஆ. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வச்சு பண்ணவர் ஒரு காலகட்டத்தில் பெரிய ஆர்டிஸ்ட் கால்ச்சிட்டு இல்லை அவருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, 3 பொம்பளை வச்சு படம் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து சரஸ்வதி சபதம். சரஸ்வதி சபதம். ஆமாம். நான் படம் பார்க்குறேன். நான் எப்போ பார்க்குறேன், முன்னாடி பார்த்தேன்னா இல்லையா, இந்த எனக்கு ஒரு சிக்கல் வந்தது இல்லை. ஆமாம். அதாவது முன்னாடியாவது நான் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற சிக்கல் அது பிரச்சனை இல்லை. வந்தாச்சு. சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு பிரச்சனை என்ன இருக்கும், மாதம் 2000 3000 பிரச்சனை தான். அவ்வளோதான். ரொம்ப பிரச்சனை வீட்டை கவனிக்கணும். வீட்டை கவனிக்கணும், இல்லைன்னா வாயாடுவோம் எங்கேயாவது. ஆமாம். ஆனால் சினிமாவில் வந்துட்டு அந்த இடம் பிடிக்கிறது இருக்குல்ல, ஆமாம். அது வந்து எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆயிடலாம், அதெல்லாம் உனக்கா தெரியாத ஒன்றும் இல்லை. நீ இப்போ பார்த்தீங்கன்னா எம்பி எம்எல்ஏ என்ன பண்ணாங்க, சார் எப்படி சார் உங்க ரசிகன் தான் சொல்லுவாங்க. ஆமாம். அப்போ நம்ம அதை விட பெருசு இந்த இடத்த பிடிச்சி நம்ம விட்டுட்டுமே அப்படின்னு எனக்குள்ள ஒரு இது இருந்தது. அர்த்தம். அப்போ வந்துட்டு இருக்கும்போது தான் அந்த பிறந்த விடா பூந்து விடான்னு ஒரு படம். ம். இது 3 பேரை எதுக்கு போட்டேன்னா, நான் இது எல்லாரும் ரசிக்கணும், இல்லைன்னா வேற வழி உள்ள வர மாட்டாங்க. கரெக்ட். அதான் கவுன்மணி சேர்ந்தெல்லாம் காமெடி. சூப்பர். மீதி அப்புறம் உள்ளுக்குள்ள வந்தா சென்டிமெண்ட்டுக்கு யாராவது ஒரு ஹீரோ, சின்ன ஹீரோங்களா, சந்திரசேகர் அவங்க ஒரு மீடியம், நெல் ரவி, அந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்களை போட்டுக்கிட்டு அப்படி போட்டுக்கிட்டு படத்துக்குள்ள நம்ம பலசரு கடைன்னு சொல்லுவோம் தெரியுங்களா. ஆமாம். கடையிலேயே வந்து குறிப்பிட்ட அரிசி கடைன்னு ஒன்று வைப்பான், அது வேற. ஆனால் எல்லாம் வண்டின்னு வைப்பான், அது வேற. ஆமாம். இது எல்லாமே இருக்கும், அது உள்ள சின்ன சின்னதாக இருக்கும். அது பல்சர் கடைக்கு போனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வரலாம். அந்த மாதிரி பண்ணிட்டேன். வெரி குட். தப்பிச்சேன். கரெக்டாக அந்த பிறந்து விடா பூந்து விடான்னு ஒரு படம் வந்தது. அது நான் அதில் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அது பாண்டி பஜாரில் நாகேஷ் தேட்டர் ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. ஆமாம். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு திடீர்னு ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு 2வது வாரமே. ஒரு ஆஃபீஸர் அவன் போய் தேட்டரில் போய் ஃபேமிலியோட போய் டிக்கெட் கொடுக்கலையா, அவன் 7 பேரோட போயிருப்பான் பொழுது இல்லைன்னு. உடனே அங்கேருந்து ஃபோன் அடிச்சு, டைரக்டர் சார் நான் யார் தெரியுமா அப்படின்னா, நீனா ஒரு டிக்கெட்டு அவன் ஏதோ சொல்கிறான், நீங்களாம் வந்து இது பண்ணுறது இல்லையா அவன் அப்படின்னு. சார் அவன் தேட்டருக்கு விற்றுட்டோம் அவன் பண்ணு. இல்லை சார் வெறும் பொம்பளைக்கு மட்டும் டிக்கெட் கொடுப்பேன், ஆம்பளை இல்லைன்ட்டு. அவன் ஒரு போட்டு என்ன பண்ணிட்டானா, இந்த பிறந்த விடா புகுந்து விடாவில் லேடிஸ் கூட்டம் ஜாஸ்தி. அதனால அப்போ எல்லாம் வெளியில் ரொம்ப தூரத்துலேருந்து தான் வருதுங்க எல்லாம். அதனால லேடிஸ் ஃபர்ஸ்ட்டு, மற்ற மீதி டிக்கெட் இருந்தால் தான் ஆம்பளைக்கு இருந்தான். அது கோவம் வந்துச்சு அவனுக்கு. அப்போ 90% லேடிஸ் வந்துச்சா, மீதி 10% என்ன டிக்கெட் கொடுக்க முடியும், இல்லைன்னு இருக்கான் போல. ஆமாம். அவர் அப்படி போர்டு வேற போட்டான், ஃபர்ஸ்ட்னு போட்டான்ல. இன்னும் லேடிஸ் ஸ்பெஷல் மாதிரி ஆகிப்போச்சு. லேடிஸ் எல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க, குழந்தை குட்டியாடெல்லாம் வராங்க பார்க்க. தாம்பரத்துலலாம் வருதுங்க. நான் எப்படி சார் பண்ண முடியும், ஆம்பளை என்ன 100 நாளைக்கு வந்து பார்த்துக்குவான்னு விட்டேன் நான். அது அவன் கோயிச்சுட்டு போயிட்டான். சார் நீங்கள் லேடிஸ் ஸ்பெஷல் சார்ட்டேன். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் படம் என்னன்னா, லேடிஸ் 2-3 வாரத்துக்கு ஃபுல் ஆகிடும். முதல்ல வந்துருது, ஓப்பனிங் வந்துருவாங்க, லேசி டைரக்டர் ஆகிட்டாங்க. ஆமாம். படங்கள்லாம் எழுதுவாங்கல்ல, குடும்ப படம், குடும்ப படம்ன்றது போயிடுச்சு. அதான் குடும்ப படம்ன்றது முதல்ல வந்து மாம்படிச்ச மாப்பிள்ளை, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும், இதெல்லாம் குடும்ப படம். ஆமாம். இப்போ வந்து லேடிஸ் டைரக்டர், பிறந்த விடா புகுந்து விடா வந்து லேடிஸ் டைரக்டர். ஐயோ, அந்த பிறந்து விடா படம் பண்ணதுலேயே வந்து ஒரு பெரிய சிக்கல் லேடிஸ் டைரக்டர் ஆனதில். ஆக்சுவலாக அதில் வந்து யார், நம்ம சிவகுமார் அண்ணன் பானுப்பிரியா தானே. ஆமாம், பானுப்பிரியா. ஆக்சுவலாக முதல்ல பாக்யராஜும் இவரும் தான், யார், பானுப்பிரியா தான் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணேன். பாக்யராஜ் சொன்னார், ஓ இணையா நம்ம சிசினுக்கு போகிறீங்க, நம்மளை வச்சு படம் பண்ண மாட்டீங்கன்னு. சரி. அவன் பாண்டியராஜ் அவனே நடிகன் ஆகிட்டான், பார்த்திபன் அவனே ஆகிட்டான், நீ தான் டைரக்ட் பண்ணுற, நீ போடு சார், நீங்கள் நடிங்க சார் இந்த கதை அப்படின்னு. அதை கேட்டு நல்லா இருக்கு, சூப்பரா, இந்த கடைசி கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றேன், லேடிஸ் மேலே வச்சுருக்கீங்களா அப்படின்னு. சார் நான் லேடிஸு கொஞ்சம் ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். 2வது கதை வந்து கொஞ்சம் அது லேடிஸ் கதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி, சப்போர்ட் பண்ணுற கதை. அப்படியா, எப்படியா நீ திடீர்னு கொஞ்சம் ஜென்ஸுக்கு மாற்றணும். சார் எங்கள் வீட்லேயே சார் என்னோடைய முன்னாடி புதுசாலி சார், புரியுதா. ஆமாம். இல்லைன்னா படம் எடுக்க சொல்லுவாங்களா. அவங்க காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு வீட்டு வேலையை பார்க்குறாங்க. ஆமாம். நைட்டு தூங்குறது 11 மணிக்கு தூங்கும். ஆமாம். அப்போ நம்மளோட அவங்க உழைப்பாளி இல்லையா. எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மா ரொம்ப உழைப்பாளி. ஆமாம், உண்மைதான். ஆமாம். ஆம்பளை தண்ணி அடிச்சுட்டு வருவான், டென்ஷன் ஆனால் லேடிஸ் போய் தண்ணி அடிக்க முடியுமா, புரியுதா. அவன் லேடிஸ் ரொம்ப பாதுகாப்பாக குழந்தை குட்டிக்காக வாழறாங்க. ஆமாம். அதனால லேடிஸ் நான் வந்து உயர்த்தி சொல்லலாம் கிடையாது. இயற்கையாகவே எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மா பெட்ரு, தாத்தாவோட பாட்டி பெட்ரு, என்னோட என் ஒய்ஃப் பெட்ரு, என் பையனோட என் பொண்ணு பெட்ரு, மருமகன் பெட்ரு, என் பொண்ணு மகள் பெட்ரு. ஆமாம், பெட்ரு. அப்படிதான் சார் பண்ணிட்டேன் நான். உடனே அவர் எழுதுற சொல்கிறார் அவர், சரி ஏன் இது கிளைமேக்ஸ் மாற்ற மாட்டேன்னு. இல்லை சார் அது மாற்றினா கதை அடிபட்டு போயிருக்கு. கரெக்ட், கதை அடிபட்டு சார், அந்த கதைக்கு தகுந்த மாதிரி தான் சார் பண்ணணும். இப்போ என்னம்மா அப்படின்னாரு, என்ன யோசி அப்படின்னாரு. நான் அவர் பண்ணேன்னு கொஞ்சம் வழக்கமாக அவர் ஒரு இமேஜ் இருக்குது. அதனால பெரிய இமேஜ் இல்லை, அதனால அவர் போய் குறை சொல்ல முடியாது. நான் பார்த்தேன், லேட் ஆச்சு. சரி பாக்யராஜ் சார் சரியாக வரமாட்டார், அப்புறம் பார்த்துக்கலாம் சார். குருநாதெல்லாம் பார்க்கறது இல்லையா, நீ குருநாதெல்லாம் பார்த்தா கேள்வி கேட்பேன்,
பாலச்சந்தர் பாரதிராஜா ரமேஷ் ஏச்சு கேள்வி கேட்கறாரு யோசிப்பாங்க. அவங்க யோசிச்சு அதை பத்தியே கவலைப்பட மாட்டேன் நீ. ஆமா இல்லையா? எல்லாரும் கோடீஸ்வரனா இருப்பேன் இல்லையா? இல்ல மற்றவங்கன்னா ஒரு ஹீரோ சொல்றாருன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க, சரி கொஞ்சம் தானே கதையை மாற்றி சொல்றாரு, கடைசியில தான் அந்த எண்ணம் வந்துரும்ல. ஆமா. எந்த டைரக்டருக்கு அந்த எண்ணம் வரும்? உங்களுக்கு அது வராது இருக்கிறதே ஒரு பெரிய தன்னம்பிக்கை தான். நான் என்ன பண்ணேன் வேற வழி இல்லாம சிவகுமார் அண்ணன் நான் ஹீரோவா 10 வருஷம் ஆச்சியா படம் பண்ணி. என் வயசு என்ன தெரியுமா ஐயா? பசங்களாம் 30 எல்லாம் எல்லாமே ஹீரோவாக நடிக்கிறது மணிரத்துக்கிட்ட அடிச்சிட்டேன்னா நீங்க நடிக்கிறீங்கன்னு அவனே சொன்னாரு. எனக்கு சம்பளம் கூட வேணாம், ஆனா என்ன போட்டா வாங்க மாட்டானுங்களே ஐயா, ரிட்டையர்ட் ஆனவரு அப்படின்னு எனக்கு போய் அது அவன் நடிக்கிறாளா கேளுன்னு சொல்லுவானுங்க இது மாதிரி அப்படின்னாரு. சார் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு நடிக்கிறீங்கன்னு. அவர் எனக்கு சம்பளம் வேணான்ட்டாரு. நானா பார்த்தா தான் ஒரு 2 லட்சம் கொடுத்து விட்டேன். சரின்ட்டேன். உடனே பாக்யராஜ் சார் கூப்பிட்டாரு. இல்லையா திரும்பி வரவே இல்லை நீ? இல்லை சார் நான் வேற ஆள். இல்லையா நம்ம சிஷியனுங்க என்ன இப்படி பண்றீங்க? நீ கதை மாத்துன்னு சொல்றீங்க, நீ கதாசிரியர் இல்லை, நீங்க போய் கதையை மாத்துனா எப்படி சார் இது? கரெக்ட் தானே? இல்ல நான் உங்ககிட்ட அசிஸ்டண்டா எப்ப வந்தேன்? கதையில குற்றம் கண்டுபிடிச்சுதானே மேல வந்தேன் நிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே நான் சொல்ல யாரை போட்டிருக்க? சிவகுமார். யோ சிவகுமார் எனக்கு அப்பா நடிக்க வேண்டிய ஒரே நான் ஒன்னே சொன்னேன், நிச்சயமா ஒன்றும் தப்பு பண்ணா சார், உங்ககிட்ட இருந்து நான் வரல சார், ரைட்டு சார், நானே எழுத்துனா அன்னைக்கு அப்படி ஒரு தைரியம், பேனா வச்சு எது வேணாலும் பண்ணிடலான்னு என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணேன், அவர் ரொம்ப நாளா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு வைராகியத்தில் இருந்தார் சார். சூப்பர். அது மறுபூர்த்தி கல்யாணம் பண்ணி வச்சான்னு கதையில அப்படி மாத்திட்டேன் சார். சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று பண்ணிட்டேன் சார். போட்டு படத்தை எடுத்தா கரெக்ட் படம் நல்லா எங்கேயோ போச்சு. படம் ரொம்ப நல்லா பிரமாதமா போச்சு. அப்புறம் தான் ஒன்னா இருக்கிறது கூட நடிச்சார். ஆமா அவ இப்ப இவர் போட்டு நடிக்க பாக்யராஜ் சரி பார்த்தாரு. ஓ இதே மன ஒரு நீ ரைட்டரியாடி, நான் கூட திரைக்கதை ஆசிரியர் தான், நீ கதாசிரியரியா? கதாசிரியர் நம்ம முன்னாடியே வச்சிருவோம் இல்லையா? ஆமா கண்டிப்பா. ஆம்பளை கதையான்னு. ஆமா அப்படின்னு அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்னா ஒரு துணிச்சல், இவங்களும் ஒத்துழைச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நிறைய இடத்துல பொம்பளைங்கெல்லாம் மாதர் சங்கம்லாம் கூப்பிட்டு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் பொம்பளை டைரக்டர் ஆகிட்டாங்க. குடும்ப டைரக்டரா இருந்தவன் புரட்சி டைரக்டர் நான் நீங்களே இரவல. ஆமா சிவப்பு சிந்தனை. ஆமா அப்புறம் அதுக்கப்புறம் குடும்ப இயக்குனர், அப்புறம் கேஸ் கோலா புஷ்ட் மாதிரி படம் எடுக்கிறீங்க விசு மாதிரி. ஆமா இப்ப பொம்பளை டைரக்டர்னு ஆகி விட்டாங்க. ஏன்னா அப்புறம் பொம்பளை டைரக்டர்னால கதை எழுதுறதுல சிக்கலாகி போச்சு. பொம்பளைங்களுக்கு விஷயம் உள்ள வைக்கலன்னா நம்மள 3-4 வாரம் அவங்க வந்துடுறாங்களா உள்ள. ஆமா பம்பா போயிடுமே, அவங்க ஏமாந்துருவாங்க. நிறைய போன் வருது இதோட வம்பிட்டு. அப்புறம் என்ன லேடிஸுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து 3 பேர்ல 3 லேடிஸுங்களை போய் போட்டுக்கிட்டு. ஆமா ஈரோடு வந்தா தானே பிசினஸ். கரெக்ட். லேடிஸ் காமெடி அது இதெல்லாம் போட்டு அப்படி 3 பேருன்றதுக்குள்ள வந்தேன். 3 ஃபார்முலான்றது கடைசியில என்ன பண்ணானுங்கன்னா விளம்பரம் வரைக்கும் ஆகிட்டானுங்க. விளம்பரத்திலேயே 3 பொம்பளைங்க வந்து விளம்பரம் கொடுக்குறது இல்லையா? நம்ம படத்து தான் அது வந்தது. கரெக்ட். ஆமா இல்ல அது பெரிய விஷயம். நீங்க பார்த்து ஒரு புராண படம் அந்த சமூக படத்துல இப்படி மாத்தலான்ற ஒரு எண்ணம் வருது பாருங்க, அதெல்லாம் பெரிய விஷயம். நமக்கு முன்னாடியே பெரிய டைரக்டர்லாம் நல்ல விஷயத்த பண்ணிருக்காங்க. ஆமா நாம அவனுக்கு போட்ட ரோட்ல நாம அப்படியே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நைஸா நடந்து போயிட்டோம் இல்லையா? நாம சினிமாவை கண்டுபிடிச்சோம். சார் நீங்க குடும்ப படங்கள்லாம் எடுத்து பெரிய வெற்றி கண்டுட்டீங்க. இப்ப சமீபத்தில் ஒரு 2 படம் தான் குடும்ப படம், குடும்பஸ்தன் ஒரு படம், டூரிஸ்ட் ஹோம் 2 படம் தான் குடும்ப விஷயமா படம் ஹிட் ஆயிருக்குது. இதுக்கு காரணம் இப்போ இருக்கிற சமூகத்தில் உள்ள குடும்பத்தினுடைய நிலைமையே அப்படியா, இல்லை குடும்ப படம் எடுத்தால் ஓடுமா, ஏதாவது ஒரு ஐடியா இருக்குதா? அது கேட்குறேன். அதே குடும்ப படம் கண்டிப்பாக எல்லா காலத்துலேயும் ஓடும். எப்போ குடும்பமே வேணாம், கல்யாணமே பண்ணிக்க வேணாம், குழந்தை குட்டியெல்லாம் டெஸ்ட் டியூப்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு வருதோ அப்பதான் குடும்ப படம் ஓடாது. அது வரைக்கும் நம்ம பீம் சிங் படம் எடுத்தாரு, அவரும் குடும்ப படம் தான் எடுத்தாரு. கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படம் எடுத்தாரு. அப்புறம் என்னையா அதே எடுக்கிறாருன்னு அப்புறம் விசு எடுத்தாரு. பாலச்சந்தர் ஒரு டைப்பா எடுத்தாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. இப்ப நான் வரும்போது அப்படி பின்னாடி வர வர ஃபேமிலி இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே என்னைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருதோ அது வரைக்கும் குடும்பம் இருக்கும் இல்லையா? கரெக்ட். குடும்பம்னா என்ன, ஒரு ஆணும் பெண்ணும் சேகரணும், குழந்தை பெற்றுக்கணும். அது ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கும். ஆமா என்ன குழந்தைங்களை கான்வென்ட்ல படிக்க வைப்பாங்க, சாதாரண படிப்பாங்க, ஃபாரின் அனுப்புவாங்க இல்லையா? இல்ல தனி இது பண்ணுவாங்க, ஒரு கூட்டு குடும்பமா இருப்பாங்க, தனி குடும்பம் கொஞ்சம் மாறுமா ஒழிய அது குடும்பம் அழியாது. குடும்பம் எல்லா காலத்திலயும் இருக்கு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நானு இல்லையா ஃபேமிலி மேன் உட்காருன்னுவாங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஃபேமிலி மேன் இல்லையா, நில்லுடா சின்ன பையன் தான் நில்லுன்னு. எம்ஜிஆர் ஒரு லெஜெண்ட், அதாவது ஒரு அறிவாளி.
பண்பான ஒரு மனிதன். அது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுப்பாரு. குழந்தைகள் படங்கள்லாம் அந்த படம் இதை எல்லாத்துலேயும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவருக்கு தெரியுது தென்னிந்தியானும் போது அவருக்கு அந்த பண்பு இருக்குதான் செய்யும். வந்துருச்சு. அதனால இல்லறம்ன்றது தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு உண்மைதான். அதனால தான் திருவள்ளுவர் வந்து இல்லறம் அல்லது நல்லறம் என்று. நல்லா கரெக்ட். குடும்பம்னு ஒருத்தர் இல்லைன்னா அதை விட ஒரு சிறந்த ஒரு கோர்ஸ் இல்லை. கரெக்ட். அது சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் குடும்ப உறவுகள் வந்து சிதையுது. அதான் கேட்குறேன். இது பசங்க பூரா ஃபாரின் போயிடுறானுங்க. அவங்க அப்பா அம்மாவை வந்து கொஞ்ச நாளைக்கு பேசுகிறான். ஆமாம். அப்புறம் அங்கே போயிட்டு அவன் போய் வேற ஒரு ஆளுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அவ்வளோதான். அப்புறம் வந்து அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு பேசுறதுக்கு குறைச்சிக்கிறான். அவளுக்கு இங்கிலீஷ் தெரியும் சார், இங்கிலீஷில் அவர் பேச தெரியல அப்படின்னு இவனே பேசிக்கிறான். அவளுக்கு வருது. அப்புறம் அப்படியே கட்டாயி அப்புறம் அப்பா சாவுக்கு வர முடியாது. அவனால அம்மா சாவுக்கு வர்றதில்லை. லாஸ்ட்டாக வருவான். ஃபாரின் போவா என்னால எது முக்கியம்னு ஒன்று போயிட்டு திரும்பிடணும். போயிட்டு திரும்பி ஃபேமிலிக்குள்ள கொஞ்ச நாள் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு அப்பா அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு. இப்போ ஹாஸ்டல்ல தள்ளி விடுறானுங்க, எல்லாத்தையும் ஒண்ணா தள்ளி விடுறானுங்க. முதியோர் இல்லத்துக்கு போகுது. வசதியா இருக்காங்க. அங்க வசதி இருந்தாலும் அந்த பாசம்ன்றது கொடுக்க முடியுமா? குழந்தை குட்டி பேர குழந்தைங்களை வந்து வச்சு கொஞ்சம் பாசுறது பேசுறது சின்ன சின்ன சண்டைகள் அந்த இது அதெல்லாம் கிடைக்குமா? தாத்தா பாட்டின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்களுக்கு வரலாறு சொல்லுவாங்க. ஏய் உங்க அப்பனுக்கு நாங்க தான்டா அந்த காலத்துல பெரிய ஆள் தான், அதுக்கு முன்னாடி பழைய வரலாறுகள்லாம் எடுத்து சொல்லுவாங்க. கரெக்ட். இவங்க யார் சொல்லுவான்? ஹாஸ்டல்ல சொல்லுவானா குழந்தைங்களுக்கு? சொல்ல மாட்டான். இது என்னன்னா குடும்ப உறவுகள் வந்து சிதையக்கூடாது. உலகம் எவ்வளவு பெருசானாலும். நானே வந்து மற்றவங்களோட ஒன்றும் பெரிய படங்கள் பண்ணிடல, இதை விட பெரிய நிறைய நாள் ரீச் ஆகின படங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. நான் குடும்ப படமா எடுத்ததுனால அதுக்கு மரியாதை கொஞ்சம் அதிகமாகி நான் படம் இப்போ கொஞ்ச நாளாக எடுக்கலை. ஆனால் எடுத்தம்போது இருந்தது வந்து உங்கள் படம் நல்ல சூப்பர் காமெடி சார் என்னவானுங்க. இப்போ போக திரும்ப டிவிலையும் அந்த இதுலையும் போடுறான்ல. ஏகப்பட்ட பேர் அந்த டிவியில் வாரத்துக்கு 2 படம் போடுறான் சார் டிவிக்காரன். இப்போ என்ன பேசுகிறாங்கன்னாக்கா ஃபேமிலி படம் வந்து எடுத்த விசேகர்ன்றது எனக்கு இப்போ தான் ஆடியன்ஸ் நிறைய வருது. இதோட ஒரு குறிப்பாக ஒன்று பண்ணணும். படைப்பாளி நேரத்தில் நம்ம தாசரி நாராயணராவை பார்க்கறதுக்கு போனோம், திருப்பதி பார்க்கறதுக்கு போனோம். பாரதிராஜா, மணிரத்னம் எல்லாம், பாலுமகேந்திரா எல்லா டைரக்டர்ஸ், நானு, அப்புறம் இவர் நம்ம விக்ரமன், செல்லுமணி. அப்ப மனம் விட்டு வண்டியெல்லாம் நீத்திட்டு யாரும் இல்லாத இடத்துல இங்கே மரத்துங்கடியா உட்காந்துட்டு ஏதோ பேசிட்டு இருந்தோம். பேசும்போது எல்லாரும் ஜென்ரலா பேசிட்டு இருந்தோம். யார் படம் யார் பார்த்தா என்ன அப்படி அப்படின்னு. வாசு கூட இருந்தா நினைக்கிறேன். எல்லாரும் பேசும்போது வாசு தான் சொன்னாரு, சார் உங்க படத்தை சின்ன வயசுக்காரன் பார்க்குறான், பாரதிராஜா படத்தை, மனிதத்தை A கிளாஸ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சுற்றி விசேகர் படத்தை எல்லா பொம்பளைங்களும் விரும்பி பார்த்தது. அப்போ அதிகமாக படம் பார்த்தது யாருன்னு சொன்னாக்கா இந்த ஃபேமிலி படம் எடுக்கிற விசேகரை பார்த்துருக்காங்க. திரும்பி அவர் படம் அவர் டெக்னிக்கு ரொம்ப கம்மி, நம்ம அளவுக்குலாம் கேமரா வைக்க மாட்டாரு, எல்லாம் பண்ணாரு. அப்போ ஃபேமிலி படத்துக்கு எவ்வளோ ரீச் இருக்குன்னு ஜாலியாக பேசிக்கிட்டாங்க. அதனால அதான் சொல்கிறேன், நீங்கள் குடும்ப உறவுகள் வந்து மாறவே மாறாது. அது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். என்ன பண்ணுன்னா கணவன் மாதிரி எப்படி ஆண் பொம்பளை வந்து சேராம குழந்தை பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்புவாங்களா? அதான் நடக்குது. ஏன்னா அன்னைக்கு முதல் இரவு வந்து இதுல வீட்டுல மாமியார் வீட்லயே மாமனார் வீட்லயே நடக்கும். இப்போ ஹோட்டல்ல வச்சுக்கிறாங்க. சின்ன வித்தியாசம் அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன இருக்கு சொல்லி பார்க்கலாம். சார் இப்போ இயக்குநர்கள் வந்து நிறைய பேர் இயக்குநர்கள் வந்திருக்காங்க சார். அவங்கெல்லாம் குடும்ப படம் எடுக்கிறதாங்களும் இல்லையோ, ஆனால் அரசியலில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. அரசியல் சம்பந்தமாக பேசுகிறாங்க. அது என்ன வந்து படத்தில் அது பிரதிபலிக்குது. அப்போ மக்களுக்கு அவங்க படம் ஒரு தனி சமூக படம் மாதிரி ஆயிடுது. இது வேறு அரசியல் படம் போல இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி நினைப்புகள் வர்றது நியாயம் இல்லைல்ல. சினிமாவில் வந்து சமுதாய கருத்துக்களை வந்து இப்போதானே சொல்கிறாங்க, எப்போ ஆரம்பத்துலேருந்து சொல்கிறாங்க இல்லையா? வேதமதி இது சொல்லியிருப்பாங்க. அப்போ அலைகள் ஓய்தில் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு மணிவண்ணன் கதையில் ஒன்று வித்தியாசமான இதெல்லாம் இருக்கும். இப்போ நானே ஒன்றா இருக்கிறதுக்குன்னு படம் பண்ணேன். நான் ஓப்பனே சொல்கிறேன்னே, நான் வந்து நான் பண்ணியா இருக்கேன். சினிமாவில் வந்து ஒரு படத்தை எடுத்துட்டேன், ஒன்றா இருக்க கற்றுக்கணும், வெட்டியான் வாழ்க்கை வரலாறு. அவன் எங்கள் ஊரில் வந்து ஒரு இவன் இருந்தாப்புல வெட்டியான். நாங்கள் சின்ன பசங்க அப்படியே தெருவில் விளையாடிட்டு இருப்போம். திண்ணர் இருக்கலாம், எல்லார் வீட்லேயும் திண்ணர் இருக்கும். அதில் வயசானதுக்கெல்லாம் வெளியில் படுத்துட்டு இருக்கும். இந்த வெட்டியான் வரான்ல, அவன் வீட்டுங்களில் சாப்பாடு வாங்க வருவான். திடீர்னு அந்த பெருசுங்க தூங்கிட்டு இருக்கும்ல, என்ன அடம் முடிக்குதுங்க இதுங்க, சீக்கிரம் போக பெரிய நம்ம பசங்க கேட்பாங்க, யாரோ ஒரு பெரியவரை, இது என்ன வயசு இருக்கு, 90 வயசு மேலே இருந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு. என்னடா அவன் வரவன் எல்லாம் வயசானவங்கள திட்டிகிட்டே போறானே அப்படின்னு நான் கேட்கும்போது நாங்கள் அப்புறம் சொன்னார் அவங்கள்ட்ட, என்னங்க எங்கள் தாத்தாவும் திட்டுறீங்க, உங்கள் தாத்தா என்ன வயசு 90 தாண்டிட்டாரா, இதுக்கு மேலே இருந்து என்ன பண்ண போறாரு, ஏதோ 4 பேருக்கு பயன்படணும் அப்படின்னு. என்ன உனக்கு இன்னத்துக்கு பயன்படணும் அப்படின்னு கேட்டா, இருந்தாக்கா அவரு வந்து பெரிய இடத்து விட்டு சாவு வந்து அந்த காசு வந்துச்சுன்னா அது வந்து இதுல ஒரு 10 நாள் ஓடும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு. நான்
நான் ஒன்றும் நினைக்கல அப்படிதான் சொல்றாருன்னு நினைச்சேன். அப்படின்னும் போது அவனுக்கு சம்பளம் இல்லை, அவன் சாவு இருந்தாதான் காசு வரும் உணர்வு வருது அவனுக்கு. அவனுக்கு சம்பளம் தான் அந்த நினைப்பு வராது. அது எனக்கு சின்ன வயசுலயே என் மனசுல பாதிச்சுது. அதை என்ன பண்ணிட்டான், ஒன்னா இருக்கிறதுக்குன்னு படத்துல படம் பண்ணும்போது வெட்டியா இல்லையா, அதனால கவுண்டமணி சார் அது நான் பாராட்டும் புரட்சிகரை எடுத்து நடிச்சாரு. அந்த படம் அற்புதமா வந்து நல்லா வந்தது. அப்போ வந்து மேயர் சாகணேஷ் அவங்க வீட்டில் ஒரு டெத்து ஒன்று, அதுக்கு வந்து இவர் வந்தார், ஸ்டாலின் வந்தார், துணை முதல்வர் அவரை வந்தார். இவர் வந்தார், அந்த கார்பரேஷன் மேயரா இப்போ ஹெல்த் மினிஸ்டரா இருக்கார் சுப்பிரமணியம் இல்லையா, அவரு எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்தாங்க, டெத்தில் எல்லாம் உட்காந்துருக்கோம். அப்போ வந்து அவர் ஸ்டாலின் இப்போ முதல்வராக இருக்கார், அவர்கிட்ட சொல்கிறாரு, அவர் தலைவரே இவர் ஒரு படம் எடுத்தார், ஆமாம் ஒன்றா கற்றுக்கணும், அந்த படம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சுது, நான் மேயராக போட்டிங்களே என்ன, அப்போ ஒரு நல்ல வேலையை செஞ்சேன், இவர் படத்தை பார்த்து ஒரு 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 திட்டம் கொண்டு வந்தேன் அப்படின்னா. என்ன அப்படின்னு கேட்டார். என்ன சார் அப்படின்னு, இது மாதிரி ஒன்றா கற்றுக்கு பாடம். அப்போ சொன்னார், வெட்டியானுக்கெல்லாம் சம்பளம் போட்டேன். சூப்பர். ஏன்னா வெட்டியானுங்களுக்கு சம்பளம் இல்லாதனால தான் இந்த சாவு கேட்குறேன், சம்பளம் போட்டேன் என்ன பண்ணுறேன், அதனால சம்பளம் போட்டேன், இவர் படத்தை பார்த்தா போட்டேன். ஸ்டாலினும் அப்போ கை கொடுத்தாரு. ஒரு படம் எவ்வளவு பாதிப்பு உருவாக்கி இருக்கு பாருங்க அப்படி. கரெக்ட் இல்லையா, உண்மைதான். அது பெரிய விஷயம். அது உண்மையிலே அது ஒரு அரசாங்கத்தையே மாற்றக்கூடிய ஒரு கருத்து சொல்றது. அது சினிமா சாதாரண சினிமா பார்வை. இதோட இன்னொன்று முக்கியமான விஷயம் எனக்கு தோணும் போது தான், ஒன்னா கத்துன்னு படத்தை நான் எடுக்கும்போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எடுத்தல, திரும்ப ஊருக்குள்ள போகும்போது ஊர்ல எனக்கு நான் தடை போட்டான். அது ரெண்டாவது நான் அந்த ஊருக்கு போறேன்ல, போகும்போது வழியில தான் வந்து இவங்களுடைய அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய சரி குடிசை இருக்கு, அவங்க வழியிலேயே வண்டியை நிறுத்தி சார் எங்களை பத்தி படம் எடுத்துன்னு துண்டு குண்டு எல்லாம் போட்டான். அது தாண்டி தான் ஊருக்கு போனேன். அவன் உடனே போட்டவன் ஒருத்தர் 2 பேர் என்ன பண்ணா, டீ சாப்பிட்டு போங்க, நம்மகிட்ட மோர் சாப்பிடுங்கன்னா உள்ள போய் உட்காந்துனா ஊருக்குள்ளே செய்தி பரவிச்சு. டைரக்டர் 1 மணி நேரம் ஆச்சு ஊர்ல அங்க வந்துட்டாராம், அங்க உட்காந்து சாப்பிட்டு அங்க உட்காந்து எதுவும் சாப்பிட்றாரா அப்படின்னு. இப்போ நான் வரதுக்கு முன்னாடி ஊருக்குள்ள வந்தா, ஊர் நம்ம பெரிய ஆளுங்களாம் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் அந்த சுத்து வச்சுருக்கேன், வாங்க சார் சொந்தக்காரெல்லாம் பார்த்தீங்களா, பேசுறீங்களா, பார்த்துட்டீங்களா, நாங்களாம் ஓரமாக இருக்கிறோம் பார்த்து இல்லப்பா நம்ம ஏற்கனவே அவன் இருந்த பிரச்சனையை நான் சொன்னேன் ஒன்றும் அப்படின்னு. நான் கொஞ்சம் வசதியானவன் பெரிய எடுத்துட்டு பையன்றதுனால கொஞ்சம் அடிக்க வச்சானுங்க, இல்லைன்னா என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. உண்மைதான். அடுத்து இதே மாதிரி குடும்ப படங்கள் நீங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ ஏதாவது ஐடியா இருக்குதா, அது மாதிரி போகிற லெவல் இருக்குதா உங்களுக்கு? இருக்கு. அது என்ன இருக்குன்னாக்கா, அது என்ன ஜனங்க வந்து என்னன்னா பர்டிகுலராக சீரியல் பார்க்குறாங்க. சீரியல்லாம் இல்லைன்னா நம்மளெல்லாம் வந்து எவ்வளோ சம்பளம்னு சொல்ல முடியாது, 1000 கோடி சம்பாதிச்சிக்கலாம் நம்ம. சீரியல் எல்லா விஷயம் வந்து எல்லாத்தையும் போட்டாங்க. அது நம்ம படத்தையும் எடுத்து நமக்கு எங்கள் படத்தை எடுத்து உங்கள் டைட்டில் வச்சுக்கிறாங்க, வேற வச்சு பண்ணுறாங்க. நாமளும் ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம், இவன் மொத்தமாக எடுத்துக்கிறாங்க இல்லையா. அதில் மற்றவங்களாம் நன்றி, அது ஒன்று பார்க்கணும் அவனுங்க. ஆமாம், மற்றவங்களாம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து ஒரு தடவை நம்ம பார்க்கணும், ஃபேமிலி படம் எடுத்தார். அவர் வந்து ஏவிஎம்ல வந்து சம்சாரம் வந்து இது முந்தானி முடிச்சு எடுத்துட்டாங்க, பாக்யராஜ் சார் வச்சு கேஸ் போட்டார். ஆமாம், ஏற்கனவே எடுத்து கற்பகத்து படத்தை எடுத்து நீ வச்சு பாக்யராஜை வச்சு படம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு போட்டு பணமே வாங்கிட்டார் அவர். கொஞ்சம் ஏவிஎம் மிரட்டியை வாங்கிட்டார். அது வந்து அந்த மாதிரிலாம் நிறைய. நானும் வந்து இந்த நாமர்ச்சி மாப்பிள்ளை படம் எடுத்தல, என் மேலே கேஸ் போட்டுருவாங்கன்னு ஏதோ சொன்னாங்க. நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து படம் நாம எப்பயுமே இந்த நல்லவனுக்கு வந்து டோர் தானா திறக்கும். நான் என்ன பண்ணணும், திடீர்னு படம் எல்லாம் முடிஞ்சுதா, திடீர்னு என்ன பண்ணிட்டேன், ஒரு துண்டு எடுத்துட்டு போய் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார்கிட்ட போய் ஒரு சால்வி போட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கினேன், பழம்லாம் கொடுத்து. என்ன அவர் படம் எடுத்தேன் நாமர்ச்சி மாப்பிள்ளைன்னு, பாதி முக்கால்வாசி கதை வந்தது. அந்த முழு கதை பண்ணும்போது கிளைமேக்ஸ் என்னால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திண்டாடினேன். ஒரு பையன் சொன்னான், சார் கற்பகம் படம்லாம் ரொம்ப சூப்பராக சார், நீ மறுபடியும் அந்த காலத்தில் பார்த்துருப்பேன், மறுபடியும் பார்க்கலான்னு பார்த்தேன். அதில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் உதவிச்சு. அந்த கிளைமேக்ஸை நான் கரெக்டாக கொண்டு வந்து முடித்தேன். அந்த நன்றி ஒன்று இருக்கணும்ல, நீங்கள்லாம் படம் எடுக்கலாம், நாங்கள் எப்படி சார் உங்கள் ரோடு தான் போனேன் அப்படின்னு சொல்லி பெரிய விஷயம் போட்ட உடனே வேற எவன்னா கேஸை போட்டு நான் படமே வெளியெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ எவ்வளோ பெரிய பெருந்தன்மையாக வந்து எனக்கு துண்டு போட்டு எல்லாம் பண்ணி, நான் கேட்காத முன்னாடியே எனக்கு வந்து சொல்கிறேன்னா நான் தான் துண்டு போடணும், ஒரு துண்டு எல்லாம் பெரிய போட்டு எனக்கு விருந்து கொடுத்தாரு. சூப்பர் சூப்பர். அவங்க எதிர்பார்க்கறது மரியாதை, அந்த சந்தோஷம் மரியாதை கொடுத்து, அந்த மரியாதையை கொடுத்தா யாருமே எதுதான் பண்ண போறாங்க இல்ல. அதனால இப்போ கூட சமீபத்தில் ஒரு பாட்டு, எது இளையராஜா பாட்டு, ஒரு பாட்டை யூஸ் பண்ணிடுறாங்க. ஒன்று இளையராஜா சார் கேஸ் போட்டு பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காரு, இதை பாட்டு இதில் கூட பாடம் இப்படிலாம் நடக்குது. இல்லை, இளையராஜா சார் வந்து கேஸ் போடுறத பற்றி கூட டைரக்ட்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவருடைய உரிமையை அவர் பாதுகாக்கிறது தப்பு இல்லை. அதே நேரத்தில் எல்லா இடத்துலையும் கேஸ் போடுறது இல்லை, பப்ளிக் விஷயத்துக்காக பயன்படுத்தினா விட்டுறாரு. ஆமாம், அது வியாபாரமாக பயன்படுத்தும் போது நீ 400 கோடி படத்தை வந்து வியாபாரம் பண்ணுறேன், அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொடுக்கலாம் சொல்லணும்ல.
அட்லீஸ்ட் பெர்மிஷன் அது கேட்கணும்ல. ப்ரொடியூசர் கவுன்சில் கூட என்ன பண்ணா, இளையராஜா துணிஞ்சு கேஸ் போடுறாரு, நீ போய் அவர் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு நீ 40 நான் 50 கேட்டு வாங்கின மொழி இளையராஜா நீ திட்டக்கூடாது. புரியுதுங்களா? அவருக்கு ஒரு தெம்பு இருக்குது, அவர் தனிக்கு போறாரு இல்லையா? அந்த ப்ரொடியூசர் அவரும் போய் கேட்கணும். பெரிய பெரிய படங்கள் எதிர்பார்க்குற அளவு பெரிய படங்களாக இருக்குது, ஆனால் அது எதிர்பார்த்தாலும் போக மாட்டேங்குது. அது என்ன காரணம் தெரியல. அதே மாதிரி நிறைய இளைஞர்கள் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வராங்க, ஏதோ 1-2 பேர் தான் ஒரு படத்தில் நிற்கிறாங்க ஒழிய மற்றவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த ப்ரொடியூசருடைய காசும் போயிடுது வேஸ்ட்டாக. அப்போ இந்த வருகின்ற ஒரு இளைஞர் இயக்குநர்களுக்கு, ஒரு சமுதாயத்துக்கு எந்த மாதிரி படம் எடுத்தால் ஓடணும், இல்லை என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு ஏதாவது உங்கள் சைடில் ஒரு கருத்து சொன்னால் அது அவங்களுக்கு உதவியாக இருக்கும். கலை என்பது சினிமா மட்டும் இல்லை, அது ஒரு பல வருஷங்களாக 3000-4000 வருஷங்களாக இருந்துகிட்டு இருக்கு. ஆமாம். மனுஷன் தோன்றி அந்த காலத்துலேருந்தே அவன் வந்து ஏதாவது ஒரு ஆடு மாடு அடித்து கடிச்சதுன்னு வச்சுக்க, வேட்டையான்னு வச்சுக்க, ஜங்குன்னு ஆடி இருக்கான் இல்லையா? ஒரு பொம்பளை கடிச்சதுன்னா பிடிச்சிக்கிட்டு ஆடி இருக்கான். அப்போ கலை என்பது அந்த காலத்துலேருந்தே இருக்கு, அது அழியாது. அது தெருக்குத்தா இருக்கும், நாடகமாக இருந்துச்சு, அப்புறம் சினிமா வந்துச்சு, அப்புறம் நாடகம் வந்துச்சு, சினிமா வந்துச்சு போச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் சினிமா வந்த பிறகு அது நிற்குது இல்லையா? ஆமாம். நாடகத்தில் நடிச்சு எம்ஆர் அவங்களாம் ஐயோ சினிமா வந்துச்சு நம்மளாம் அவ்வளோதான் நினைச்சோம். அப்புறம் வந்து சினிமாலையும் பெரிய ஆளாயிட்டாரு. ஆக அந்த கலை உலகம் இருந்துகிட்டே இருக்கும், வளர்ச்சி இது மட்டும் வரும். பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலர் வந்த உடனே ஐயோ என்னையா கலர் எடுத்துட்டானுங்க அப்படின்னா, அப்புறம் கலர் படமும் ஓட ஆரம்பிச்சு, அப்புறம் ஸ்கோப் வந்த உடனே ஓட ஆரம்பிச்சு. ஆக மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றினாவே போதும், சினிமா நல்லா வரும். என்ன பண்ணணும்னாக்கா, இப்போ என்னன்னாக்கா, இப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன வந்திருக்குன்னா, ஒரு வருஷத்துக்கு 200 படம் 300 படம் வந்தது. ப்ரொடியூசர் கவுன்சிலில் நான் இருக்கேன், இயக்குனர் சங்கத்தில் நாம் எல்லாமே இருந்தோம், எல்லாரும் பிஸியாக இருந்தாங்க. இப்போ படம் எடுக்காதவங்களுக்கு தான் யூனியனே இல்லையா? என்னையா பண்ணிட்டு இருக்கிறேன், யூனியனுக்கு போகிறேன், அங்கே என்ன பண்ண போகிறேன், படமே இல்லை சும்மா உட்காந்து பேசிட்டு வரேன், அது எதுக்கு யூனியனுக்கு போகிறேன், என்ன பண்ணுறது, அது கிளப் மாதிரி ஆகி போச்சு. கரெக்ட், புரியுதுங்களா? அதுக்கு முன்னெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, நான் என்ன படம் எடுத்தேன், நீ என்ன படத்தை, என் படத்தை நீ பாரு, உன் படத்தை பாரு, போட்டு காமிப்போம், எதுவுமே இல்லை. அது காரணம் என்னன்னாக்கா, ஒரு கால மாற்றம் தான். இந்த கால மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம் இல்லைனாலும் அந்த சினிமா வந்து, சினிமாவுக்கே ஒரு தன்மை இருக்குது, அது எழுத்துங்க வந்து வளரும். பிரம்மா விஷ்ணு சிவன்றாங்க. சிவன் வந்து திருவண்ணாமலையில் வாழ்ந்தாருன்னா மலை இருக்குது, சிவன் இல்லை. திருப்பதியில் ஏழுமலையா இல்லை, ஆனால் 7 மலை இருக்கு, முருகர் இருக்கிறாரோ இல்லையா, ஆனால் பழனி மலை இருக்குது கண்டிப்பா. அதனால இது எல்லாம் போகும் வரும். காந்தி தேசம்னு சொல்லுவாங்க, காந்தி இல்லை ஆனால் இந்தியா இருக்கு. பெரியார் இல்லை ஆனால் வந்து திராவிடம் இருக்கதான் செய்யும். அதனால் நாம் போனாலும் சினிமா இருக்கும். அது இருக்குன்னா அந்த காலத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்மளை மதிப்பான். இப்போ நான் பேசுறது என் பையன் 2 மணி நேரம் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, என் பையன் 4 மணி நேரம் பேச நான் கேட்கறதுக்கு நான் ரெடியா இருக்கணும். வேஸ்ட் போயிடுவான். அவர் வந்த உடனே முதல் மூச்சா வேஸ்ட் போயிட்டான், பார்க்க மாட்டான் இல்லையா? ஆமா. அதனால நம்ம பேரங்கிட்ட நம்ம 1 மணி நேரம் பேசினா, பையன் பேரன் பேசினா நாம கேட்கணும். அது ஜென்ரேஷன் அப்பதான் புதுசா என்ன நடக்குது, புதுசா நடக்குது நமக்கு தெரியும் இல்ல? கரெக்ட். அதனால இப்ப வந்து யூத்துங்களை வரவங்களுடைய மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு சின்ன பட்ஜெட்ல அழகா படம் பண்ணி சூப்பர், சும்மா ஒரு 2 கோடி 3 கோடியில் எடுத்து தேட்டரில் ஒரு 100 தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும். சூப்பர். அதனால அந்த மாதிரி நிறைய பண்ணணும். ஷேர் பேஸில் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நிறைய. கேரளாவில் வந்து சில நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. கேரளாவையும் சேர்த்து இந்த ஊர்காரங்க எடுத்து விட்டாங்க. மம்முட்டிலாம் நல்லா எனக்கு ஃப்ரெண்டு தான் சொன்னார். அங்கே என்ன சொன்னார், மம்முட்டி இதே என்ன சம்பளம் கேட்பீங்கன்னு கேட்டேன். நான் ஃப்ரெண்டு அவர் வச்சு ஒரு படம் பண்ணுறது எனக்கு மிஸ் ஆகி போச்சு, எனக்கு பிடிக்கும் அவரை. அவர் என்ன சொன்னார், நான் வந்து மலையாளம் இதில் தமிழ் 20 ரூபா வாங்குறேன், இதில் ஆந்திராவில் 20 ரூபா வாங்குறேன், ஹிந்தினா 30 ரூபா வாங்குறேன், மலையாளம் மாதிரி இதுனாக்கா ஒரு 10 ரூபா தான் வாங்குவேன். அவார்டு படம் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவன் என்ன கொடுக்குறானோ 1 ரூபா 2 ரூபா வாங்குவேன். ஏன்னா அவன் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கேட்கணும், எல்லாத்தையும் ஒரே மாதிரி. கரெக்ட், உண்மைதான் அப்படின்னு ஒரு சொன்னார். புரியுதா? அது எவ்வளோ தெளிவான ஆள் தெரியுமா அவனுக்கு. அவர் வச்சு ஒன்று பிளான் பண்ண அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு வரும் கண்டிப்பாக. நல்ல மனிதன், எனக்கு பிடிச்ச ஒரு நியாயமான பாயிண்ட்ல சொல்கிறேன். நியாயமான பாயிண்ட். படம் எடுத்து 500-700 படம் சும்மா இருக்கு. என்ன காரணம்? 5 லட்சம் இல்லை, விளம்பரம் பண்ணுறதுக்கு இல்லை, ரிலீஸ் பண்ணுறதுக்கு இல்லை. தியேட்டர் நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் கஷ்டப்படலாம், கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர குழந்தை வரைக்கும் நம்ம உள்ளே வச்சு வளர்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சின்ன படத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க மாட்டோம். ஆமாம், அதுக்கு தான் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அவங்களே கேட்பாங்க. சின்ன படம் 1 மாதம் பெரிய படம், 1 மாதம் சின்ன படம், அவ்வளோதான். இப்போ டிராபிக் சிஸ்டம் எப்படி ஓடுது? ஆமாம். அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து ஜெமினியில் வந்து எல்லா வண்டி இடிச்சுக்கும். ஆமாம், நான் ஜெமினியில் அடிக்கடி போவேன். ஒரு நாளைக்கு 4 ஆக்சிடென்ட் நடக்கும். இப்போ ஏன் நடக்கல தெரியுமா? அவன் என்ன பண்ணிட்டான், சிக்னல் வச்சுட்டான். என்ன வச்சு ஒன் வே வேறு பண்ணிட்டான். அது சிஎம்ஏ வந்தாலும் சரி, வேறு யார் வந்தாலும் சரி, நிறுத்துறா, ரெட் லைட் நிறுத்திட்டான், இந்த பக்கம் போ,
யாரு ஆமா 2 வீலர்லாம் போ, போ நடந்து போறவெல்லாம் போ, போ அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டு பிறகு அப்புறம் பெரிய வண்டி விடு. அப்படி விடு மொத்தத்தையும் ஒண்ணா ஓட்டினா என்ன பண்ணுவான்? இடிச்சுக்குவாங்க. நடக்கிறவன் சைக்கிள் மாதிரி இடிக்கிறதா ஏற்றிட்டு போயிடுவான். ஒரு ஆக்சிடென்ட் நீங்க ஜெமினியில பார்க்க முடியும். ஏன்னா டிராபிக் சிஸ்டம் மாதிரி ஆமா. பெரிய படத்தை தனியை விட்டு சின்ன படத்துக்கு விட்டா சூப்பர். இப்ப சின்ன படங்கள்லாம் என்ன வந்து தெரியுமா, டிமாண்ட் அதிகமாகும், உடனே அதை வாங்குவான் இல்லையா? ஆமா உண்மை. அதை வாங்குறவன் தேட்டருக்கு அட்வான்ஸ் கொடுப்பான். கரெக்ட். அப்புறம் ஆர்டிஸ்டுக்கு பஞ்சமே எல்லாம் அந்த நடிகர் எல்லாருக்கும் வேலை வந்துடும். வேலை வரும். ஆக தனித்தனியாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒன்று பண்ணோம்னா நல்லா இருக்கும். அதுதான் சினிமாவுக்கான சொல்யூஷன். அது நடக்கும்போது நானும் பிஸி ஆகிடுவேன், நீ பிஸி ஆகிடுவேன், நம்ம இளைஞர்களும் பிஸி ஆவாங்க, டெக்னீஷியன்ஸும் பிஸி ஆகிடுவாங்க. சூப்பர். ரெண்டாவது நம்மளை வந்து கொஞ்சம் வெளியில் முகம் தெரியறதுனால நம்மளை முகம் தெரியறதுக்கு உள்ளேருந்து போராடுற அந்த யூனிட் இருக்காங்களே, அவங்களும் ஏதாவது வந்து போடும்போது அவங்க மூஞ்சி கொஞ்சம் போட்டுங்க முன்னாடி. நாங்கள் தான் இவங்க மூஞ்சி நல்லா காமிச்சிருன்னு தெரியணும்ல. ஒரு குரூப்பாக அப்படி ஒன்று எடுத்து ஃப்ரெண்டில் போட்டு நாங்கள் இவர்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை போடு இல்லையா? சூப்பர். நல்லா இருக்கும். சூப்பர். இதுல என்ன தெரியும், நான் கூடங்க யார் டைரக்டே தெரியல சினிமாவில் இருக்காரு. ஆமா இப்போ அப்படி என்ன யாரு, நான் பக்கத்துலேயே இருப்பேன். நீங்க தான் அந்த படம் எடுத்தீங்களா வச்சுட்டு அது வரைக்கும் கொடுக்க மாட்டான். இப்போ இந்த யூடியூப்ல நிறைய எடுக்க ஆரம்பிச்சாங்களே. ஆமா இப்பதான் தெரியுது நிறைய பேர். நான் படம் எடுத்து தெரியும் அந்த சேக்கத்தானே நீங்க அப்படின்ற. ரொம்ப முக்கியமா சார் பாரதிராஜாவுக்கும் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு 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 ரிசம்பிளன்ஸ் இருக்கு. எப்படின்னா அவரும் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஹெல்த் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணாராம். மலேரியா ஹெல்த் இன்ஸ்பெக்டர். நீங்களும் அதே மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் லெனின் சார் மூலமா நீங்க சினிமாக்குள்ள வந்தீங்க. சரி, உங்களுக்கு சினிமா ஆசை எப்படி வந்துச்சு ஃபர்ஸ்ட்? நான் ஆரம்பத்தில் சினிமா சின்ன வயசுல விரும்பி அதிகமாக பார்த்தேன். அதெல்லாம் வந்து எஸ்எல்சி பியூசி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் குடும்ப சூழல், ஒரு வாழ்க்கை சூழல், அதனால நம்ம ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது பணம் சம்பாதிக்கணும், ஏதாவது தொழிலுக்கு போகணும்னு சென்னைக்கு வந்துட்டோம். சரி. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நான் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடச்சிது, மலேரியா ஹெல்த் இன்ஸ்பெக்டர், மலேரியா ஒர்க்கர் முதல்ல. அதில் பண்ணும்போது நான் சினிமா பார்க்கறதே பட்ஜெட் ப்ராப்ளம் ஆகிடும். பத்தாது நீ போய் இப்போ நீ ஒரு மாதத்தில் 2 படம் பார்த்தோன்னா எனக்கு பட்ஜெட் இடிக்கும். அப்போ தான் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துகிறோம். அதுதான் வந்து எனக்கு வரவேட்டனா செலப்பத்தின படத்துக்கு ஒரு கருவு மாதிரி மாறி. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம், போவோம் டிக்கெட்டு பிளாக்ல தான் கொடுத்துலாம் வாங்க மாட்டோம். என்ன கொடு, இல்லைன்னா திரும்பி வந்துடும். இதனால வீட்டில் ஒரு தகராறு வரும். இவ்வளோ தூரம் தேட்டருக்கு போயிட்டு பிளாக்ல கொடுக்கக்கூடாதுன்னு வாங்கியிருந்தா என்ன, அப்புறம் அங்கே எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டோம். எது இருந்தாலும் வாங்கி வெளியில் தான் வரணும், செலவாகும். அதுதான் வரவேட்டின படத்தில் வந்து அதே சீனே வச்சிருப்பேன். சூப்பர் சூப்பர். இது இப்போ என்னன்னா, நான் சினிமாக்குள்ளே வர்றதுக்கு இந்த மெயின் விஷயமே வந்து சினிமா வந்து எனக்கு பட்ஜெட் ப்ராப்ளம். அது ஏதோ கவர்மெண்ட்டை வேலை செய்துட்டு இருந்தேன். அப்போ பண்ணும்போது ஒரு மன்றம் வச்சேன். என்ன வந்தேன்னா, மக்கள் நற்பணி மன்றம்னு ஒன்று வச்சேன். சூப்பர். பொதுமக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நான் குடியிருக்கிற ஏரியாவில் குடியிருப்போர் சங்கம்னு ஒன்று வச்சேன். அது என்னென்னா 150 வீடுகள், ஹவுசிங் ஸ்லம்ஸ் போர்டு வீடு இல்லையா, அந்த காலத்தில் கொடுத்தது 15 ரூபா வீடு. அதில் வந்து நான் குடியிருப்போர் சங்க தலைவராக இருந்தேன். அங்கே இருக்கும்போது அங்கே அந்த சாராயம் வைக்கிறது பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி, அப்புறம் அங்கே கலாட்டா பண்ணுறதுலாம் இருந்தது. இதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ண, குடியிருப்போர் சங்க தலைவரான ஒரு 24-25 வயசுலேயே. சூப்பர். தலைவர் ஆகிட்ட பிறகு திடீர்னு இன்னொரு பகுதியிலேருந்து வந்த பசங்களாம் என்னன்னா, வீட்டுக்கு பின்னாடி வந்து இந்த கள்ளசாரம் வைப்பாங்களே, அவனுங்கெல்லாம் உள்ளே புகுந்து என்ன பண்ணானுங்கன்னா, வீட்டுக்கு பின்பக்கம் அந்த ஒரு பில்டிங் இருக்குன்னா, ஹவுசிங் போர்டு அந்த ஃபேமிலி ஒரு பில்டிங், இன்னொரு பில்டிங் இருட்டாக இருக்கும், அங்கே வந்து விற்பானுங்க. பார்த்தீங்களா, வீட்டில் எல்லாம் பல பேர் பயந்து போய் பின்பக்கத்தை திறக்க மாட்டாங்க, வீட்டை காலி பண்ணிட்டு உடம்பு போயிடுவாங்க. உடனே என்ன பண்ண, இதை ஒழிக்கணும்னா குடியிருப்பவங்க யாரும் தைரியமாக வர மாட்டாங்க. சார் இதெல்லாம் வம்பு சார், அடிப்பான் சார், கட்சி வச்சுக்கிறான் சார். அப்புறம் தான் என்ன பண்ண, இளைஞர் மன்றம்னு ஒன்று, 100 இந்த விவேகானந்தர் சொல்லியிருக்காரு இல்லையா, 100 இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்து இந்தியாவை மன்றம்னு ஒன்று உருவாக்கி, அந்த பசங்க பூரா இருந்தான்னு பார்க்க வருவானுங்கல்ல, போவானுங்கல்ல, அவங்க ஸ்ட்ரீட் லைட்டே உடச்சிருவானுங்க. ஏன்னா சாராயம் வைக்கிறதுக்கு தெரியக்கூடாதுல்ல, அதுக்காக நாங்கள் இயற்கையாகவே ஸ்ட்ரீட் லைட்டு போட்டு போவாங்க, உடஞ்சிரும் 2 நாளில். இது ஏறா உடைக்கிறான்னு பார்த்து பூந்து 100 பசங்களை விட்டு அவனுங்களை அடிக்க வச்சு பெரிய பிரச்சனையாகி, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே அவனுங்க வந்து இது ஒன்று பண்ணானுங்க. அவன் பண்ணானுங்க. அப்போ சொன்னோம் நாங்கள், மொத்தம் இங்கே இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 150 வீட்டில் ஒரு வீட்டுக்கு 5 பேர்னா பாருங்களேன், 1000 பேர் தான் சேர்ந்து அடிச்சாங்க, கேஸு போடு அப்படின்னு உடனே அவன் பயந்து. இப்படி வந்த போது தான் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து இந்த இளைஞர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, குடியிருப்போர் சங்கம்னு சோசியல் சர்வீஸ் மேன் ஆகிட்டேன். ஏன்னா நான் 24-25 வயசுலேயே என்ன தலைவர் வீடு எதுனா தான் சொல்லுவாங்க. வயசு சின்ன வயசு, ஏன்னா நம்ம நல்லது செய்கிறோம்ல. அதனால அதுக்கு அப்போ தான் என்ன பண்ணேன், சினிமா பற்றி திங்க் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த 100 இளைஞர்கள் இருக்காங்களே, அவன் நல்லா வந்தானுங்க, நல்லா நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் உலக தலைவர்களை பற்றியே சொல்லுவேன் நான். சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கொஞ்சம் பேர் வர குறையலாம்.
என்னடா வரல அப்படின்னு கேட்டா எம்ஜிஆர் ரசிகர் மன்றம், இது எம்ஜிஆர்ல ரஜினி ரசிகர் மன்றம், கமல் ரசிகர் மன்றம்னு வச்சுட்டாங்களாம். அதுல போயிட்டு நாங்க அடிக்கடி வர முடியாதுண்ணே, ரசிகர் மன்றத்துல போனா டிக்கெட் கொடுக்குறாங்க படம் ரிலீஸ் ஆகும்போது இல்லையா, நிறைய காசு, இது ஒரு மரியாதை. ஆமா நானுங்க நான் பார்த்தேன், என்னடா சினிமா ரசிகர் மன்றம் வச்சுக்கிறீங்க, இங்கே போய் நான் எவ்வளோ உலகம் வச்சுக்கிட்டேன், இதெல்லாம் பேசலாண்ணே, நமக்குள்ளே பேசுகிறோம். அது என்னண்ணே ரசிகர் மன்றம் வச்சுட்டா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நம்மள வந்து எல்லாம் கெஞ்சிறானே, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், சார் டிக்கெட் 2 வாங்கி கொண்டு ரஜினி நாளைக்கு எல்லாம் சிஎம் வந்தாலும் வந்துடுவாங்க அப்படி இப்படின்றான். என்னடா அது இவனுங்களை திருத்த முடியாது போகுது அப்படின்னும் போது எனக்கே யோசனை பண்ணேன். அதாவது நடிக்கிறதுன்னு தப்பு கிடையாது, ஆனால் சினிமா எவ்வளோ பலமானதுன்னு எனக்கு தெரிஞ்சது பாரு. அப்போத்தான் நான் என்ன பண்ணேன், சரி இந்த சினிமாவுக்குள்ளே போனால் நல்லா இருக்கும். ஆஹா கரெக்ட். ஏன்னா எந்த சினிமாவுக்கு ஒரு பவர் இருக்கோ அந்த சினிமாவுக்கே போவோமே, அது எதுக்கு ஒதுங்கி இருக்கணும், அது நல்ல விஷயம் பண்ணலாமே. சூப்பர். நான் உள்ள வர ஆரம்பிச்சேன். 35 வயசு எனக்கு வரும்போது சினிமாக்குள்ள வரணுன்ற ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நான் அப்புறம் பாக்யராஜ் சார்கிட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பாக்யராஜ் சார் இந்த இடத்துல நம்ம பாராட்டி தான் ஆகணும். என்னன்னாக்கா இந்த கதை திரை அனுபவம் இந்த மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கூடிய போது ஆளு. அவர் படம் இருக்குல்ல, சின்ன வீடு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கிற ஏதாவது சினிமா பக்கம் போகலாமா, எப்படி போகிறது 35 வயசுல, கவர்மெண்ட் சர்வீஸு. ஆமாம், அதை விட்டுட்டு பாலச்சந்திரன் சாரும் வந்து ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து விட்டு வர்றதா போகிறதான்னு நாடகம் நடத்திக்கிட்டு போராடிட்டு இருந்தார் பாலச்சந்திரன் சார். ஆமாம், இது கேள்விப்பட்டிருக்கேன். இது போயிடுச்சுன்னா இருக்கிற வருமானம் போயிடும் போது நினைக்கும் பொழுது சின்ன வீடு படம் பார்க்கறதுக்கு கூப்பிட்டாங்க. சரி இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கட்டும்னு போய் படம் பார்த்தேன். எல்லாரும் பார்த்துட்டு பாக்யராஜ் சார் அப்போ தான் வந்து என்ன சொல்கிறாங்க, வருங்கால முதலமைச்சர், அதாவது எம்ஜிஆருடைய வாரிசுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், பார்த்தா படம் பார்க்குறவங்க பூரா பெரிய பெரிய விஐபிங்க எங்க நம்ம ஏவிஎம் ஏசி தியேட்டர்ல பாக்குறாங்க. சரி, நாங்கெல்லாம் வந்து எதுக்குனாக்கா இந்த படத்துக்கு கை தட்டுறதுக்கு கொஞ்சம் குடும்பம் வந்துடுங்களா, சிரிக்கணும் இல்ல அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி போட்டு எப்படி இருக்குதுன்னு பாப்பாரு அவரு. ஆமா, இந்த படம் எப்படி நல்லா இருக்கு போடுவாரு. இதை வந்து ரிலீஸ் நாமளே வச்சுக்கலாம், வந்து வச்சிடலாமா இல்ல வித்துலாமான்னு பாக்குறதுக்கு ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்கார வைப்பாங்க. அந்த ஃப்ரண்ட் இருக்குல்லையே அந்த ட்ரேடுக்காக நான் அதுல போய் பின்னாடி எல்லா ராமனும் கூப்பிட்டாங்களேன்னு போயிட்டேன். நான் போய் உட்காந்து இருந்தா அதாவது அரசன் தான் ஒரு தம்பி, அந்த இவருடைய கங்கேயம் அசோசியேட், அதுதான் அங்கே கூப்பிட்டாரு. நான் பவர் ஹவுஸில் இருப்பேன்ல, நானே வந்து அங்கேதான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நான். அப்போ போய் படம் பார்த்தேன். எல்லாரும் பார்க்கும்போது சரி எல்லாம் விஐபியாக உட்காந்துக்கிறாங்க. பாக்யராஜ் ரொம்ப ஃபேமஸ் அப்போ, அதுவும் எம்ஜிஆருடைய வாரிசுன்னு சொன்ன உடனே நீங்கள் இது படம் பார்க்க அவருக்கு அவ்வளோ கூட்டம். நான் பார்க்கும்போது அவர் சொன்னார், பெரிய ஆளுங்கள்லாம் கலைஞான ரைத்தாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அங்கே. அதெல்லாம் வேணாயா, நீங்கள் நம்ம ஒரு ஆளுங்களாம் நம்ம ரூம் போட்டு பேசிக்கலாம், இந்த வெளியிலேருந்து படம் பார்த்தோம்லாம் யாருக்கும் அப்படின்னா நாங்களாம் ஒரு 30 தான் வெளியில் போகிறோம். கூப்பிட்டு இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க. நீங்களாம் சினிமாவில் இல்லையா? இல்லை சார், நாங்கள் புதுசாக கூப்பிட்டாங்க, நாங்கள் வந்தோம். பார்த்த உடனே எப்படி இருக்குன்னு கேட்கும்போது ஒரு சிலர் பாக்யராஜ் சாரை பார்த்ததே பெரிய விஷயம். ஆமாம், சூப்பர் சார் தொட்டு கும்பிட்டு போயிட்டான். ஆமாம், பயந்துருவாங்க. இவ்வளோ பெரிய ஆளு எம்ஜிஆர் வாரிசுன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க, இவர்கிட்ட போய் எதாவது பேசி எதாவது ஆயிடும் போது இல்லையா? உண்மையிலே எம்ஜிஆர் பெரிய நேம் இல்லையா அப்பா? சாதாரண நேம் இல்லை. பார்த்துட்டு இப்படி போகும்போது என்னை கேட்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம தான் ஓப்பனாக பேசுவோம், கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்தோம். நீ எப்பயுமே எவ்வளோ பெரிய சைவா இருந்தாலும் யூனியனில் கேள்வி கேட்பேன். ஆமாம், பாலச்சந்தர் பாரதிஜா நாங்களாம் இருக்கும்போதெல்லாம் கேள்வினா ரமேஷ் கண்ணா தான் தைரியமாக கேட்கறது, எங்கள் ஊரை மிரட்டி விட்டுருவோம்ல. ஆமாம், அது என்னன்னா மனசில் பட்டதை கேட்குறாரு, கவலை. அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். இன்னொரு மணி நம்ம குரூப்புக்கு அவருக்கு ஒரு பவர் இருந்து இல்லையா? ஆமாம், அது மாதிரி கேட்டேன். நல்ல படம்லாம் எடுப்பீங்க, ஏன் இந்த படம் எடுத்தீங்க? பாக்யராஜ் சார் ஒரு மாதிரி ஆகிட்டார். என்னென்ன முந்தானி முடிச்செல்லாம் பார்த்தேன், மௌனகீதம் பார்த்தேன், அந்த நேரில் நல்ல சூப்பர் படம்லாம் எடுத்தீங்க, இந்த படத்தில் வந்து தப்பாக இருக்கு, அதில் வந்து கல்பனா வந்து வில்லி மாதிரி காமிச்சு, இது கல்பனான்ற அந்த இவங்க ஒய்ஃபு கேரக்டர் வில்லி மாதிரி காமிச்சிருக்கீங்க. அவர் சொன்னார், என்னையா அப்படின்னு. இல்லைங்க, ஒய்ஃபு வந்து ஒன்று கேரக்டர் சரியில்லைன்னா விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகணும், இல்லை ரவுடியாக இருந்தால் முதல் மாதிரி அந்த மாதிரி எதாவது விட்டுட்டு போகணும். நீ நல்ல பொண்ணு இல்லை குண்டா இருக்கிறாரு, குண்டா இருந்தால் ஒரு பொண்ணு விட்டுட்டு போவியா? எக்ஸ்ட்ரா போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜிம்முக்கு போனாக்கா உடம்பு குறைஞ்சிருப்பாங்க, ஒரு பொண்ணு குண்டா இருக்குங்க விட்டுட்டு இன்னொரு இடத்துல சுற்றுற மாதிரி நீ லாஜிக் கம்மியாக இருக்கு, ஒரு ஹீரோவாக இருக்கீங்க நீங்கள் இது அப்படின்னு ஒன்று. அதனால இந்த படம் நான் இது வந்து லேடிஸ்க்கு பிடிக்காதுன்னு பாரு பயந்துட்டாரு. இதை வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா லாஸ் ஆகிடுவோமோ, உங்களுக்கு லேடிஸ் ஆடியன்ஸ் அதிகம், முந்தானி முடிச்செல்லாம் எவ்வளோ நாள் ஓடிச்சு அப்படின்னு. ஆமையா அப்படின்னா நான் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கு, சூப்பர் படம் சார் உங்கள் படம், சின்ன குழந்தையிலேருந்து எல்லாம் பண்ணேன். நான் எனக்கு என்ன கவலை. அப்புறம் அப்படி பார்த்துட்டு சரி சரி இன்னும் சொல்லு அப்படின்றாரு. பின்னாடி இருக்கிறவங்களாம் முறைக்கிறாங்க, எல்லாம் சினிமாவில் பெரிய ஆளுங்க எல்லாம் எழுத்தாளர் பேசுகிறாங்க, கலைஞர் சார் அவங்க இந்த நிறைய எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க. இவன் யார் இவனை கூப்பிட்டு வச்சு இவர் ஒரு பெரிய மனுஷன் பேசியிருக்கிறார். பாக்கியம்
டைம் ஆகுது ம் நம்ம பரவலாம் அப்படின்னா சார் இருங்க சார் என்ன பேசல என்ன நானும் சரி பாய்கிறது தானே நானும் இன்னும் 1/4 மணி நேரம்ன்றது அரை மணி நேரம் கேட்குறாரு நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன் என்ன சொன்னேன் எல்லா படமும் நல்ல படம் இதில் வந்து இமேஜ் வந்து உங்களுக்கு அடிப்படுது கரெக்ட் அதுவும் நான் ஓப்பனாக சொன்னேன் அடிபட்டுச்சு நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிறகு வெளியில் வந்தால் கோகநாத் சார் இருக்கார் அவரு இன்னும் கலைஞான சார் முக்கியமான எழுத்தாளர்கள்லாம் நான் வெளியில் அப்படி போகிறேன் நீ எந்த ஊர் கார்பரேஷனில் வேலை செய்ய சார் பாக்கியராஜ் சார் படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டான் நல்லா இருக்கு சார்னு சொல்லிட்டு போயிடும் ஒரே வார்த்தையில் அவரு எதை தேவையில்லாமல் கேட்குறாரு நீ என்னமோ அரை மணி நேரம் பதில் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு மறுட்டாரு பாரு உடனே எனக்கு என்ன கேட்டா 9 படம் பார்க்க வந்தேன் இது வேறு ஏதாவது சிக்கலாயிடுமோ ஒரு பெரிய ஆள் இல்லை ஆமா அப்படின்ட்டு இல்லை சார் கேட்டார் அவரு நான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் வேலையை நான் வந்து கம்யூனிஸ்ட்லேருந்து வந்தவன் சும்மா இருப்பலாம் சொல்லிட்டு நீ வேலையை பாருங்கன்ட்டு போயிட்டேன் இதெல்லாம் பெரிய ஆளுங்க ஆமா போயிட்டா மறுநாள் காலையில் வண்டி வருது வீட்டுக்கு 6 மணிக்கு வந்து ஒரு வண்டி வந்து நிற்கிது பாக்யராஜ் சார் வண்டி யாருன்னா தான் பாரதிய கல்யாணத்தில் கொடுத்த ஒரு ஃபாரின் வண்டி மாதிரி ஆமா வண்டி நிற்குது என் வீட்டில் நான் அந்த ஏரியா தலைவர் இல்லை அப்படி வந்து வண்டி வருது நமக்கு ஃபாரின் வண்டிலாம் வராதுரா நம்ம ஆட்டோ கார் போகிறோம் அம்பாசடர் வரும் ஒரு இது எப்படி கார் வந்தது நமக்கா இருக்காது என்ன இல்லை கூப்பிடுதான் வந்தாலும் பாக்யராஜ் சார் என்னன்னு கேட்டால் பாக்யராஜ் சார் இருக்கும் அவர் போனேன் சொல்லிட்டு நீ நல்ல கருத்தை சொன்னேன் சூப்பர் உள்ளே வந்துட்டு நீ வேலை செய்கிறியான்னு கேட்டார் சார் எனக்கு 35 வயசு 15 வருஷம் கவர்மெண்ட்டில் சர்வீஸ் இன்னும் 4-5 வருஷம் வேலை செய்தால் இதை பென்ஷன் ஒரு 2000 கிடைக்கும் இது எது சார் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாயா சினிமான்றது எவ்வளோ பர்சு சரி சார் நான் அங்கேருந்து வந்து இங்கே எடுபடலன்னு வச்சுக்கோ 2 எல்லாம் போயிடும் சார் எல்லாம் பசங்கள்லாம் பசங்க நான் அதை லிசன் பண்ண மாட்டேன் சண்டே சாட்டர்டே வருவேன் லீவில் இல்லைன்னா ஈவினிங்கில் வரேன் எனக்கு பிடிச்சி போச்சுன்னா உள்ளே வரேன் இல்லைன்னா நான் மறுபடியும் கார்பரேஷன் வருவேன் அந்த வாய்ப்பில் அவர்கிட்ட வந்தேன் அவர் கொடுத்த ஒரு ஊக்கம் பெரிய விஷயம் உடனே நீ வாயாடினாரு அப்புறம் என்ன சொன்னா நம்ம தான் சினிமாவில் தெரியும்ல ஒரு அவருக்கு 25 அசிஸ்டன்ட் இருப்பாங்க 20 பேர் ஆமா கடைசியாக வந்தவனுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க தெரியுமா ஆமா கதவு திறந்து விடுறது பாக்ஸ் பேப்பர் எல்லாம் மடிச்சு வைக்கிறது பாக்ஸ் எடுத்து வைக்கிறது அப்படி ஓரமா நிக்கணும் கடைசி அசிஸ்டன்ட்ன்றவன் இந்த போலீஸ் கமிஷனர் காத்தா எப்படி நிற்பா கான்ஸ்டபிள் அந்த மாதிரி நிக்கணும் நான் ஒரு நாள் அப்படியே நின்னேன் என்னடா அப்படின்னா என்னடா நான் ஏற்கனவே ஹெல்த் இன்ஸ்பெக்டரா இருக்கேன் எங்கிட்ட ஒரு 25 பேர் வேலை செய்யறான் ஏன்னா தேவையில்லாம சினிமான்னு வந்து மாட்டிக்கிட்டு ஒருத்தர் சொல் டைரக்டர் வராரு என்ன நீங்க குறுக்கால் நிக்கிற அப்படி என்னடா கெடுபடியா இருக்குது அப்படின்னு போய் கதை தந்து கூட அப்படின்னு டக்குன்னு கார் அவர் சொன்னார் எது கதை தரக்குன்னு என்னை கூப்பிட்டாரு எல்லாரையும் கூப்பிட்டேன் அவர் வந்து நான் அசிஸ்டண்டா சேர்க்கல எனக்கு கூட எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சூப்பர் இருக்கேன் அப்படின்னு ஒன்று எல்லாமே சைலண்ட் ஆயிட்டாங்க ஒரு வார்த்தை ஃப்ரெண்டுன்னு சொன்னோன்னே எல்லாம் என் பக்கத்துல அவ்வளோதான் எதுக்கு சார் ஃப்ரெண்டு நீங்க எப்படி சார் நான் ஏன்னா என் வயசுக்கு மரியாதை கொடுத்துட்டாரு இல்லையா உட்காந்து நம்ம டிஸ்கஷன்ல வண்டியில் கிண்டியில் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் எம்ஜிஆர் வந்து உடம்பு சரியில்லைன்னு எங்கே போயிருக்காரு வெளிநாட்டுக்கு அமெரிக்கா அவர் போகும்போது இவர் வாரிசு இருந்தாங்களா ஊர் பூரா வந்து கூட்டம் போவார் இவர் ஆமாம் அங்கே இருக்கும்பொழுது இவருக்கு நல்ல விஷயங்களை சமுதாய விஷயங்களை எழுதி கொடுக்கணும் ஏன் நான் வெறும் சினிமா மட்டும் இல்லை நான் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட புத்தகம் படிச்சிருப்பேன் இப்போ என்கிட்ட 1 லட்சம் பாருங்களேன் புக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மேலே வந்து இந்த 1 லட்சம் புக் இருக்குது மேலே மாடியில் அது தெரியும் நான் எல்லா லைப்ரரியிலும் படிப்பேன் உனக்கு தெரியும் ஆமாம் அப்படிதான் படிப்பேன் அப்போ இருக்கும்போது என்ன பண்ணிட்டேன் நான் விஷயம் இருக்கு இல்லையா நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் நான் ஆமாம் சார் இப்படி இருக்கு சார் அப்படி இருக்கு சார் நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தேன் நான் பாட்ட சேலை இந்த மாதிரி நீ எழுதி குடியா அவர் சொல்றதெல்லாம் நான் கொஞ்சம் எழுதி கொடுப்பேன் இவர் என்ன பண்ண மீட்டிங்ல பேசுவார் கைத்தட்டுலாம் கிடைக்கும் நீ அரசியலுக்கு வரணுமே அப்படின்னு சார் எனக்கு நான் கம்யூனிஸ்ட் சார் இது அப்படி வந்து அவர்கிட்ட நான் தொடர்ந்து இருந்து சீக்கிரமே எனக்கு வாய்ப்பு வந்துச்சு உனக்கு தான் சினிமாவில் தெரியுமே ஏன்னா நீ பெரிய எல்லா ஆல்ரவுண்டர் இயக்குனர் நீ வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கும் ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவோம் சார் அவங்க தொட்டுட்டு அதாவது எம்ஜிஆர் சொன்னார் இல்லையா எம்ஜிஆர் சாப்பிட்டு அது ஏதோ ஒன்று ஒருத்தர் கொடுத்தாரா அதில் தண்ணி ஊற்றி எல்லாம் வந்து குடிச்சாராம் ஏன்னா அந்த மாதிரி இமேஜ்ன்றது சினிமா அப்புறம் பார்த்தேன் சரி இது நல்ல விஷயம் ரிசைன் பண்ணிட்டு அவர் கொடுத்த வாய்ப்பு தான் நான் சினிமாவில் நீ உள்ள வர நல்ல விஷயம் அவர் உண்மையிலே அவரை பாராட்டினேன்னா கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு பாரு நான் அப்புறம்னால தான் அது இருந்ததுனால தான் நான் உள்ளே வந்தேன் நாமளாம் ஃப்ரெண்ட் ஆனோம் பெரிய பெரிய கலாட்டெல்லாம் பண்ணோம் இல்லையா அது சினிமாவா சிஎம் எடுத்து பார்ப்பாங்களா அப்போ கலைஞரும் வந்து சிஎம்மா இருப்பார் திரும்பி பார்ப்பாரு ஜெயலலிதாமா வந்து திரும்பி பார்ப்பாங்க எவ்வளோ கூட அந்த சினிமாவில் ஒரு குரூப் மிரட்டுறாங்க உடனே இது கலைஞர் கூப்பிட்டு நீ நீங்கள் எங்கள் சார்பாக மனித சங்கிலிக்கு வானாரு உங்க கூட வந்தால் திமுக மாதிரி ஆகிட முடியாது அவர் அம்மா கூப்பிட்டு நான் பஸ் ஒரு 10-20 ஏற்பாடு பண்ணி தரேன் நீங்கள் வாங்க நான் வந்தால் ஏடிஎம்கேன்னு சொல்லுவாங்க அப்புறம் எப்படி நீங்கள் ராமேஸ்வரம் கொண்டு போவீங்க வச்ச ஒரு ட்ரெயினை பிடிச்சோம் ஃபுல் ட்ரெயின்
அந்த ட்ரெயின்ல ஒன்லி டைரக்டர்ஸ். அது அது 30 லட்சம் கேட்டானுங்க, நான் ஒரு 10 லட்சம் தான் கொடுத்தோம். அப்ப நான் முதலாளி உனக்கு தெரியல. ஆமா. அப்ப எல்லாம் சேர்ந்து 1.5 கோடி ரூபாய் வசூல் பண்ணி ஒரு தனி புல்லட் ட்ரெயின் சொல்லி படம் வந்து தெரியுமா? அந்த மாதிரி சென்னையில இருந்து திமுக அண்ணா திமுக யாரையும் பத்தி கவலைப்படாம ஒரு ட்ரெயின் ஃபுல் சினிமாக்காரன் நேர ராமேஸ்வரம் போய் இறங்குது சார். ரொம்ப நன்றி சார். உங்களோட அனுபவத்தில் உங்களோட ஐடியாக்களை வச்சு நிறைய இப்போ வருங்கால சினிமாவுக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கிறேன். இதை கேட்டு நிறைய சின்ன படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சில விஷயம்லாம் சார் சில சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஆமாம் இப்படி பண்ணலாமே அப்படி தோணும். இப்போ நீங்கள் வெட்டியான் சம்பளம் சொன்னீங்கல்ல, அது நீங்கள் படம் எடுத்து சொன்னோன்னா தான் அவருக்கு அந்த ஐடியா வருது இல்லையா? எல்லாருக்கும் எல்லா ஐடியாவும் வரும்னு கிடையாது. நல்ல கருத்தில் சொன்னீங்க. லிட்டில் டாக்ஸ் நேயர் சார்பாக உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு and அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் BSc MSc and post basic BSc. Taste the daily.